ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு 5 லிட்டில் ட்ரெஷர்னு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஹீரோயினுக்கு 5 குழந்தைங்க பிறக்குது. ஹீரோயின் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக 3 இடத்துல பார்ட் டைம் ஜாப் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்ட அந்த 5 குழந்தைகளுமே தன்னுடைய அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு அம்மா கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. 5 குட்டீஸ்மே அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் கூட சேர்த்து வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்மளோட ஸ்டார்டிங்ல டெலிவரி பெயின்ல ஒரு பொண்ணு கத்திட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அவங்க டெலிவரி பெயின்ல ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்க, அப்போ நமக்கு ஒரு பிளாஷ் மாதிரி காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் வந்து யாரு கூட வந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அதனால பிரெக்னென்ட்டும் ஆயிருப்பாங்க போல. இப்போ குழந்தை பிறக்கிறதான் காட்டுறாங்க. ஹீரோயின் வழியில கதறிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை எடுக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினே அப்பாடான்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறா. அதுக்குள்ள டாக்டர் உடனே இருமா உனக்கு இன்னொரு குழந்தைய பிறந்திருக்கு, இரு உனக்கு ட்வின்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இல்லம்மா ட்வின்ஸ் இல்ல, இன்னும் 2, 3, 4, 5 குழந்தைங்க இருக்குது உள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே என்னோட 5 குழந்தைகளுமே காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. ஆபீஸ்க்குள்ள திமிரா நடந்து வந்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. இவன் பாத்தீங்கன்னா கூ கம்பெனியோட பிரசிடென்ட். சொல்றான் உங்களுக்காக நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் டிகே வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே அவனோட கிளைண்ட பாக்கலான்னு உள்ள வரா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாண்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் ஹீரோவை பார்த்தோன்னா ஹாய் அப்பா எப்படி இருக்கீங்க, ஒரு வழியா நான் உங்களை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். குட்டி பையனுமே அப்பா நீங்க ஷாக் ஆகாதீங்க, நான் தான் உங்க பயாலஜிக்கல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறான். பக்கத்துல இருக்க பையமே பாஸ் இது உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோ அவனை பார்த்து மறைச்சோன்னா அவன் எதுவும் பேசாம ஸ்டாப் ஆயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் குட்டி பையன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, டே குட்டி பையா உன்னோட அம்மா அப்பா யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குட்டி பையன் சொல்றான், இங்க பாருங்க என்ன இதுக்கப்புறம் குட்டி பையன்னு சொல்லாதீங்க, எனக்கு 5 வயசு ஆகுது, என்னோட பேரு கின்பா, நீங்க என்ன கின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோமே சரி கின் உங்க அம்மா யாரு, உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். உங்க அம்மா யாரு என்னன்னு தெரிஞ்சா உங்க அம்மா கிட்ட உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கின் குட்டி என்ன நினைக்கிறானா, ஐயோ நம்ம இங்க வந்தது அம்மாக்கு தெரியாதுல்ல, அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் அந்த ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல தான் கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. பாஸோட ரூம்குள்ள அவளோட பையனை பார்த்தோன்னு ஹீரோயின் ஷாக் ஆகி ஐயோ என்னோட பையனை நான் பார்க்க போனேன், என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டியுமே வந்து ஹீரோயினை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவ சாதாரண கிளீனிங் லேடி தானே, இவளை எப்படி உள்ள அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் பிஏவும் என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் உள்ள வரணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிஏ சொல்றா, நீ கிளீனிங் லேடி தானமா, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்குற குட்டி பையனுமே அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுக்கிறான். ஹீரோயின் கேக்குறா, இங்க என்னடாமா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குட்டி பையன் சொல்றான், அம்மா நான் அப்பாவை தேடிதாமா வந்தேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டோன்னு ஹீரோயின்மே யாருன்னு சொல்லி பார்த்தா முன்னாடி ஹீரோயின் நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 2 பேருமே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணு, அது பேர்ல நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கும். ஹீரோயினோட அம்மா ரீசெண்டா இறந்து போக ஹீரோயினோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் ஹீரோயினை அடிச்சு அவங்களுடைய பணத்தையும் கம்பெனி இவங்க பேர்ல மாத்திக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, உங்களுக்கு தேவையான பணமும் கம்பெனி எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன்ல, பிளீஸ் எங்க அம்மாவோட பொருட்கள் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, இதெல்லாம் எங்க அம்மா கூட ஆசையா எடுத்த போட்டோஸ், இந்த போட்டோஸ் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப்மம் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸுமே கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. ஸ்டெப்மம் சொல்றா, உன் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இங்க பவரு, உங்க அம்மா செத்து போயிட்டால, இப்போ இந்த வீடெல்லாம் என்னோடது, இங்க இருக்கிற காசு எல்லாம் என்னோடது, இதுல இருந்து ஒத்த பைசா கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல ஸ்டெப் சிஸ்டருமே ஆமா உன்கிட்ட எந்த பணமும் இல்ல, நீ பணத்துக்கு என்ன பண்ணுவ, எங்க அம்மா உனக்குன்னு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க, நீ மட்டும் அந்த வேலைக்கு போனீங்கன்னா
உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் என்ன சொல்றான்னா ஹீரோயினை வந்து கால்களா போய் வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத பாக்குற ஹீரோயினுமே நான் செத்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப் மாமே முதல் வேலை அவனுக்கு நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி ஆயிருது. ஸ்டெப் சிஸ்டருமே அவங்க அம்மா கிட்ட அம்மா நம்ம கொடுத்த மெடிசன் இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது, நம்ம இவ்வளவு ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டு யாருக்காவது பணக்காரங்களுக்கு இவ்வளவு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஹீரோயினை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல் ரூம்ல அடைக்கலாம்னு சொல்லி பார்க்க ஹீரோயின் அவங்களோட கையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அவங்களுமே பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ரூமை யாரோ திறக்கிறாங்க. ஹீரோயின் உடனே அந்த ரூம்குள்ள போய்க்கிறா. அது வந்துட்டு ஹீரோவோட ரூம். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னு யார் நீ இங்கதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே நான் இப்ப ஆபத்துல இருக்கேன், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறா. ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு வந்து அந்த மெடிசன் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அவ ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோ ஃபர்ஸ்ட் தள்ளிதான் விடுறான். ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கா. அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ பிரசன்டா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என் கூட அன்னைக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ண, நான் காலையில எழுந்து பாக்குறதுக்குள்ள நீ அங்க இருந்து போயிட்ட, இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ இங்க வந்திருக்க, எதுக்காக நீங்க வந்த, என்ன இந்த பையன் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு பணம் பறிக்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்வே ஆமால அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டேன்ல, இப்ப நான் குட் பை சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து நைஸா போலான்னு சொல்லி போக ஹீரோ உடனே எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு இழுக்கிறான். ஹீரோயின் ஹீரோட மடியிலே விழுந்துடுறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. கிம் குட்டி இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். ஐயோ குழந்தைகளை பார்த்தா கேட்டு போயின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு மூடிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு சொல்லு எதுக்காக இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்கா, என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே இல்ல நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நாங்க இங்க இருந்து போறோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்ற இந்த குழந்தை என்னோட குழந்தை தானே, இந்த குழந்தைக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா இது என்னோட குழந்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையுமே அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான் ஒருவேளை இவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போவதா இப்படி பிளான் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் கின் குட்டியும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ அவனோட போய் கால் பண்ணி இப்போ 2 பேர் வந்தாங்களா அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் குட்டியை காட்டுறாங்க. இவ பேரு லில்லி. இவ என்ன பண்றானா ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து வேணுட்டே ஹீரோ மேல இடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோமே அந்த குழந்தை தூக்கிட்டு ஐயோ யார் பாப்பா நீ முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குழந்தை என்ன மயக்கத்துல இருக்கான். இவன் உடனே பதறி போய் குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறான். இது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு குட்டி பையன் ஒழிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். இவன் பேரு போ. லில்லி குட்டி சொல்றா அண்ணா நம்மளோட கின் அண்ணாவும் அம்மாவும் மாட்டிக்குவாங்க போலயே, எப்படியாவது நம்ம அவங்கள காப்பாத்தணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இந்த பையன் தான் ஐடியா கொடுக்கறான். நீ போய் அப்பா மேல சைக்கிள் இடிக்கிற மாதிரி நடி, அப்போ அப்பா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கல்ல, அந்த சமயம் அம்மாவும் கின்னும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நம்பிட்டு லில்லி குட்டியுமே அப்படியே பண்றா. அதே மாதிரி ஹீரோயினும் கின்னும் தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய எல்லா பசங்களையும் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, எதுக்காக நீங்க ஹீரோட ஆபீஸ்க்கு வந்து நீங்க தான் உங்க குழந்தைங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க கின் சொல்றான் அம்மா நான் தாம்மா காரணம், நீங்க என்ன பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்ட பக்கத்துல ஃபர்ஸ்ட் பையன் இவன் பேர் வந்து கிம். இவங்க 2 பேரும் தான் ட்வின்ஸ். இந்த பையன் வந்து ஹேக்கிங் பண்றதுல செம ஸ்பெஷலிஸ்ட். இந்த பையன் சொல்றான் அம்மா நீங்க தம்பி அடிக்காதீங்க, நான் தான் ஐடியா போட்டு கொடுத்தேன், என்னாலதான் எவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சு, நீங்க என்ன பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்ப ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா நான் உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் 1க்கு 3 ஜாப் போயிட்டு இருக்கேன், அம்மா உங்களுக்காக தானே உழைச்சிட்டு இருக்கேன், அது புரியாதா உங்களுக்கு, உங்களுக்கு அப்பா வேணும் நீங்க ஏன் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்க அப்போ கிம் கிட்ட சொல்றான் அம்மா எங்களுக்கு நல்லாவே தெரியுமா நீங்க எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு, உங்க கஷ்டத்தை நாங்க குறைக்கிறதுக்கு தானே இப்படி பண்றோம், அதனாலதான் நான் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சேன், எங்களை வளர்க்கறதுல அப்பாவுக்கும் பங்கு இருக்குல்லமா, இத்தனை வருஷமா நீங்களே இருந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்ல கின் குட்டியுமே ஆமாமா
யாராவது ஒரு நாளைக்கு 3 வேலை பாப்பாங்களா? எல்லாம் நாங்க உங்களுக்காக தாமா பண்றோம் அப்படின்னு சொல்ல இன்னும் 2 குட்டீஸ்மே ஓடி வந்துட்டு அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் எங்களை பனிஷ் பண்ணுங்க, நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேல பழைய போட்டுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, சரி இந்த ஒரு டைம் நான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்பதான் லில்லி குட்டி இல்லாததை நோட் பண்றா. ஹீரோயின் லில்லி பாப்பா எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. நீங்க லில்லி பாப்பாவோட அம்மாவா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க கால் பண்றோம், நீங்க லில்லி வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் உடனே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறா. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு லில்லி பாப்பா கூட ஹீரோவோட பாட்டி தான் இருக்காங்க. டாக்டர் குழந்தைய செக் பண்ணிட்டு பாட்டி கிட்ட குழந்தை இப்ப நல்லாதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி லில்லி குட்டிய கொஞ்சிட்டு இருக்காங்க. என் பேரனுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா ஒண்ணு மாதிரி ஒரு குட்டி குழந்தை தான் பிறந்திருக்கும், என்ன பண்றது, என்னோட பேராண்டி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்கிறான், அவனுக்கு 30 வயசு ஆகுது, அவன் வயசுல இருக்கவங்க எல்லாருமே குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க, ஆனா என் பேராண்டி மட்டும் ஒண்டிக்கட்டையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோல வந்துட்டு பாட்டி யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பாட்டி வந்து லில்லி குட்டி கிட்ட, இங்க பாரு இவன் என்னோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்க லில்லி குட்டி உடனே ஹீரோவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஹீரோ அதை கேட்டு மறுபடியும் ஷாக் ஆயிடுறேன், என்ன அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஹீரோயினுமே உள்ள வந்துட்டு, லில்லி பாப்பா நீ இப்போ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க ஹீரோ இதை பார்த்து மறுபடியும் ஷாக் ஆகுறா, என்ன மறுபடியும் நீயான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உடனே ஐயோ நான் ரூம் மாறி வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி போக லில்லி குட்டி உடனே, அம்மா என்னமா போய் சொல்றீங்க, நீங்க தான் என்னோட அம்மா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இதை கேட்டோன்னு ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இந்த குழந்தையோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, இல்லங்க நான் இந்த குழந்தையோட அம்மா எல்லாம் இல்ல, அந்த பொண்ணு அம்மா ஞாபகத்துல இருந்திருக்கு போல, அதனால அம்மா கூப்பிடு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க லில்லி பாப்பா உடனே அழுது நடிப்பு போட ஆரம்பிக்குது. என்னம்மா நான் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஐயோ இவன் நம்மள மாட்டி விட்டுருவா போலயே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பாட்டியுமே இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு எடுத்துட்டு வெளில போறா. இத பாக்குறது லில்லி குட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா, அப்பா அம்மாவோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெளில வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், உண்மையை சொல்லு அது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, இல்லங்க ஒரே ஒரு குழந்தைதான் எனக்கு பிறந்துச்சு, அது உங்களோட குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அப்ப அந்த லில்லி பாப்பா எதுக்கு என்ன அப்பான்னு கூப்பிடுறா, உண்மை சொல்றியா இல்லையா? ஹீரோயினோடனே, அட நான் சொல்றது உண்மைதாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் பிறந்திருக்கு, இந்த குழந்தை உங்களோட குழந்தை இல்ல, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், லில்லிக்குட்டி அவங்க அப்பாவை பார்த்ததே இல்ல, அதனால சும்மா ஒரு கியூரியாசிட்டில உங்களை அப்பான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவங்க பிஏக்கு கால் பண்ணி இந்த லில்லிக்குட்டிய பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா லில்லிக்குட்டி வந்து ஹீரோவோட குழந்தைதான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஹீரோ சொல்ற, நீ என்கிட்ட போய் சொல்றியா, எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, நான் நினைச்சா என்னோட குழந்தைய கேஸ் போட்டு என் பக்கத்துல வாங்கி வச்சுக்க முடியும், எனக்கு என்னோட குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நீங்க கனவு கூட நினைக்காதீங்க, என்னோட குழந்தைய திருடலான்னு சொல்லிட்டு என் குழந்தைய நான் கண்டிப்பா உங்களுக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எல்லா குழந்தைகிட்டயும் சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருங்க யாராவது ஃபியூச்சர்ல நீங்க உங்க அம்மா கூட இருப்பீங்களா இல்ல அப்பா கூட இருப்பீங்களான்னு கேட்டா நீங்க யாரு கூட இருப்பேன்னு சொல்லணும், நீங்க அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. எல்லா குட்டீஸுமே எனக்கு எங்க அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி கிளீனிங் சர்வீஸ்க்கு வர சொல்றாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறா. ஹீரோயின் அந்த பாட்டுக்குள்ள போகும்போது அவ மேல வேணுட்டே வந்து யாரோ தண்ணிய மேல இருந்து ஊத்தி விடுறாங்க. இது யாரோட பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் நடத்துற பாட்டி தான். ஹீரோயின் மேல தண்ணி கொட்டினோன்னு இதை பார்த்து அதுக்கு 2 பல்ல காட்டிட்டு இருக்குங்க. சிஸ்டர் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, அம்மா இவ யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிம் ஃபேமிலில இருந்து ஓடி போனவ, பாருங்களேன் இப்போ இவ வந்து கிளீன் பண்ற லேடியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ எங்கேயோ ஓடி போயிட்டால, அந்த சமயம் இவ பிரெக்னெண்டா இருந்தான்னு கூட கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இதை கேக்குற ஸ்டெப் மம்மி, ஒன்னால்தான் இந்த லிம் குடும்பத்துக்கே அழுக்கு, நீ ஏதோ ஒரு பணக்காரனா பார்த்து செட் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன்,
பார்த்தா ஒரு கிளீனிங் லேடியா வந்து நின்னுட்டு இருக்க. உனக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெப் சிஸ்டருமே பாருங்கம்மா அவ ட்ரெஸ் பாருங்க பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் கிளீனிங் லேடியா இருந்தாலும் வளைச்சு சம்பாதிக்கிறேன், யாரோட ஹஸ்பண்டையும் ஏமாத்திய வளைச்சு போட்டு சம்பாதிக்கல. என்னோட ஃபேமிலிக்கு எப்படி வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? நீங்க என்னோட அப்பாவோட மிஸ்டர்ஸா வந்து எங்களோட சொத்தை வாங்கிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி சொந்த கால நிக்கிற பொண்ணை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்டெப் மாம் கோவப்பட்டு ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. உனக்கு என்னடி தகுதி இருக்கு, என்ன பத்தி நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவையோட பணத்திமிர காட்ட ஆரம்பிக்கிறா. அவ கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு, இந்த இத நீ நாக்க வச்சு கிளீன் பண்ணி எடு, அப்பதான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து குட்டீஸ் வந்து கேமரா வழியா பாத்துட்டு இருக்காங்க. குட்டீஸ் 5 பேருமே அம்மாவை அவங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தான் போய் அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க. பாட்டில வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கீழே போட்ட கேக்க எடுத்து கொடுத்து இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். இவன் பேர் வந்து டாம். இவன் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரோட ஃபியான்சி போல. ஹீரோயின் அவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஆர்ஃபனேஜ் வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்ட்ல படிச்சு வளர்ந்தவன் தான் இந்த டாம். ஹீரோயினோட அம்மா வந்து டாமுக்கு தான் வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஹீரோயின் இப்ப டாம பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆகுறாங்க. ஸ்டெப் மாம் சொல்றாங்க, டாம் உனக்கு இல்ல என்னோட பொண்ணுக்கு தான், நாங்க 10 மில்லியன் டவுரி கொடுத்தோம், டாமே வந்து என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ஸ்டெப் மாம் பார்த்துட்டு, நீங்க 10 மில்லியன் பணம் கொடுத்தீங்கல்ல அது எங்க அம்மாவோட பணம் தான் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் மாம் உடனே ஹீரோயினை சப்புன்னு அடைஞ்சிடுறாங்க. என்னடி சும்மா சும்மா உங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க, உங்க அம்மா இறந்து போய் அவளோட சாம்பலம் கூட நாங்க காத்துல கரைச்சிட்டோம், சும்மா சும்மா அவளை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. இந்த டாம் வேற சும்மா இல்லாம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன உன்னோட ட்ரெஸ் ரொம்பவே நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோட ஸ்டெப் சிஸ்டருமே பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, எங்க அம்மா போட்ட பிச்சையில நீ படிச்சிருக்க, எங்க அம்மாவாலதான் ஒரு நாள் இப்போ நல்ல துணி போட்டுட்டு இருக்க முடியுது, நீ ஒரு கேவலமான ஜந்துன்னு தெரியாம எங்க அம்மா உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு போயிருந்தாங்க, நான் இப்போ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்றேன், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் மேரேஜ் பண்ணிக்காம போனதுன்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா, இப்போ உன்கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல, எவ்வளவு மில்லியனுக்கு சொந்தக்காரன்னு தெரியுமா, நீ எல்லாம் என்ன எழுத்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் கோவப்பட்டு அவளை அடிக்கலான்னு சொல்லி போறான். அவள் உடனே கையை பிடிச்சிட்டு, சி நீ ஒரு கிளீனிங் சர்வீஸ் பண்றவா, நீ போய் என்ன அடிக்கலான்னு கையோங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு தள்ளி விட்டுறான். இந்த பக்கம் குட்டீஸ் எல்லாம் வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை வந்து நான் வந்து அவளோட ஆட்கள் எல்லாம் வச்சு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெள்ளத்துல சொல்றான். அவன் எல்லாம் ஹீரோயினை நோக்கி வர ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க நைஃப் எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாராவது என் பக்கத்துல வந்தா எல்லாத்தையும் கொன்றுவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அப்போ டாம் சொல்றான், சரி நான் இங்க இருந்து போக விடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணல, நீ சாரி கேளு, நீ சாரி கேட்டா உன்னை இங்க நான் போக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா, இங்க பாரு இப்போ சொத்தெல்லாம் என்னோடது, உன்னோட ஃபியான்சியுமே இப்ப பாரு என்னோட ஃபியான்சி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு செயின் காட்டுறா. இது உங்க அம்மாவோட ஃபேவரட் செயின் தானே, இது பாரு இதுவுமே எனக்கு இப்போ சொந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அது எங்க அம்மாவோட செயின், அது எனக்கு தான் சொந்தமானது, என்னோட செயினை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போக ஆமா உடனே ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிடுறான். ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அந்த சமயம் பாபு ஹீரோயினோட 4வது பையன் பேர் வந்து ஜின்னு, அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹீரோயினை அடிக்க விடாம வழி மறிச்சு நின்னுக்கிறாங்க. இத பாக்குற டாமுமே, ஓ இதுக்கு 2 உன்னோட குழந்தையா, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகளை பிடிச்சு வச்சுக்கிறான். ஹீரோயின் சொல்றா, தயவு செஞ்சு என்னோட குழந்தைகளை போக விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. டாம் சொல்றா, நான் உன்னோட குழந்தைய நான் விடணும்னா நீ வந்து எங்க எல்லாரும் நில்டன் பண்ணி மன்னிப்பு கேளு, அப்பதான் உன்னோட குழந்தைய நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டீஸ் 2 பேருமே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அம்மாவை புலி பண்ணுவீங்க, எங்க அப்பா மட்டும் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும், என்ன உங்களுக்கு அப்பா இருக்குதா, சரி சொல்லுங்க யார் உங்க அப்பான்னு சொல்லி கேட்கும் போது குட்டீஸ் 2 பேருமே, கோதா எங்க அப்பா, அவங்க வந்தா போதும் உங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் இதை கேட்டு ஏதோ காமெடி சொல்ற மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வராங்க. அவங்க அப்பா வந்தோடனே குட்டீஸ் 2 பேத்தையுமே விட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு, பாருங்கப்பா உங்களோட மூத்த பொண்ணு உங்களோட பேரனை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னா ஹீரோயினோட அப்பா உடனே, இவ ஒரு வெக்கம் கட்டவ, இவளு போய் ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியா,
இவள கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோயினோட அப்பாக்குமே வந்து ஹீரோயின் மேல பாசம் இல்ல. ஹீரோயின் சொல்றா, எனக்கும் இங்க இருக்கணும் எந்த ஆசையும் இல்ல, எங்க அம்மாவோட செயின் மட்டும் தர சொல்லுங்க, அது எங்க அம்மாவோட தானே, அவங்க சாகுறதுக்கு முன்னாடி அது என்கிட்ட கொடுத்த செயின், எனக்கு அந்த செயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, என்னடி சும்மா அம்மா செயின் சொல்லிட்டு இருக்க, உன் அம்மாவே இல்லன்னு ஆயிட்டா, இதுக்கப்புறம் இந்த செயின் உனக்கு தரணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க எங்க அம்மாவை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க எங்க அம்மாவோட பணத்துக்காக தானே எங்க அம்மாவை காலில் வந்து கெஞ்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அது எங்க அம்மாவோட செயின், அதை வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து குழந்தைங்க பயப்படுறாங்க. அப்போ ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா, கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இருந்தது, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டோம், அப்போ உங்க அம்மாவோட ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சிந்தி அவங்க இறந்து போயிட்டாங்க. உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற, நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாகி, கொலைகார பாவிகளா, அநியாயமா அம்மாவை கொண்டுட்டீங்கல்ல, நீங்கெல்லாம் மிருகத்தை விட கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாட்டில் எடுத்து அவங்க அப்பா மேலேயே அடிக்க போறா. இதை பாக்குற ஸ்டெப் சிஸ்டருமே அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வச்சு ஹீரோயினை பிடிக்க வச்சுட்டு இந்த 2 குட்டிச்சப்பனையும் பிடிச்சு அவங்களோட காலை உடைச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே உட்காந்து கின்குட்டி வந்து லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கான். ஐயோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான சொதப்பிருச்சு, நம்மளோட செகண்ட் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்றேன், குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள இங்க இருந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவ காலை எடுத்து வச்சுட்டு, இந்தா என் காலில் வந்து நீ மன்னிப்பு கேளு, அப்பதான் உன் குழந்தைகளை நான் இங்க இருந்து போக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாம் உடனே அங்க இருக்கிற ஒரு பாட்டில தூக்கி கொண்டு வந்து உடைச்சு கீழே போடுறான். அந்த பாட்டில் எல்லாம் முட்டி போட்டுட்டே வந்து அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, ஆமா நீ ஒரு நாய் தான், அவகிட்ட அந்த மாதிரிதான் நீ சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நெல்டன் பண்ணி சாரி கேட்கலான்னு சொல்லி போகும்போது கரெக்டா 2 குழந்தைங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோமே உள்ள வந்துட்டு இருக்கான். கின்னும் லில்லியும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கெத்தா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள வந்தோடனே கிம்குட்டி வந்து ஜின்னுக்கும் பாப்புக்கும் ஆர்டர் போடுறான். அப்பா பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் நீங்க அங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸ்மே அவங்கள பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கைய கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருதுங்க. ஹீரோ உடனே பாக்குறேன், யார் இந்த 2 குழந்தைங்க புதுசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்போ லில்லி சொல்றா, அப்பா நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோ பாக்க ஹேண்ட்ஸமா இருந்தோடனே ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் உடனே ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி குட்டி உடனே அவங்க கு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ தான் மிஸ்டர் குன்னு தெரிஞ்சோன்னு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பெரிய பணக்காரங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்க ஹேண்ட்ஸமா இருந்தோடனே ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லில்லி குட்டி உடனே இவங்க தான் என்னோட அப்பா மிஸ்டர் குன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. மிஸ்டர் குவா, அவங்க பெரிய பணக்காரங்களாச்சே, மிஸ்டர் குவா மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அது எதையுமே கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட நீ இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறா. இதை பாக்குற ஸ்டெப் சிஸ்டருமே, இங்க பாருங்க நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா ஹீரோயின் நல்லவளே கிடையாது, அவ பாக்கதான் மூஞ்ச அப்பா மாதிரி வச்சிருப்பா, அவளுக்கு ஆல்ரெடி நிறைய பேத்து கூட அஃபேர் இருக்கு, அவளுக்கு அதனால குழந்தையுமே பிறந்திருக்கு, அவள நல்ல பொண்ணே கிடையாது, நீங்க அவ மூஞ்ச பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் சப்பன அரைஞ்சிடறான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு அவளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா உன்னோட நாக்கே நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் சிஸ்டர் உடனே எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா கோவா இருக்க மாட்ட, சொல்லு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. டாமுமே வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருக்கு ஜால்தா அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆமா அவங்க கண்டிப்பா குவா இருக்க சான்ஸே கிடையாது, நான் உடனடியா மிஸ்டர் குவோட கசின் சென்னுக்கு கால் பண்றேன், அவங்க பெரிய மாஃபியா கேங்கோட லீடர், அவங்க வந்தா போதும் இவனை தம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் சொல்ற, நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல, பேசாம எங்க அம்மாவோட அந்த செயின் மட்டும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெப் சிஸ்டர் உடனே, இங்க பாரு இந்த குடும்பத்துல இருக்க எல்லா சொத்துமே என்னோட தான், உனக்கு
செயின் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லி வரப்போ ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். ஸ்டெப் சிஸ்டர் அப்பயுமே வாய் அடங்காம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எதுக்கு அவளை காப்பாத்திட்டு இருக்க, உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ உடனே ரெண்டு குட்டீஸுமே பார்த்துட்டு பேருமே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிறீங்களா, அவங்கள எல்லாம் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ரெண்டு குட்டீஸுமே கண்ணை மூடிக்கிறாங்க. ஹீரோ உடனே ஒரு இரும்பு ராட வாங்கி ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை அடிக்கலாம்னு சொல்லி போறப்போ ஹீரோயினோட அப்பா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யாரு, எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பார்ட்டியை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ உடனே பொண்ணை இந்த லட்சத்துல வளர்த்து வச்சிருக்க, ஃபர்ஸ்ட் ஒன்னதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா பிடிச்சு தள்ளி விட அவங்க அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல முட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இத பாக்குற டாமுவே செமையா கடுப்பாயி, இங்க பாரு, கு ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா, அவங்களோட கசின் சென் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், அவங்க இங்க வந்தா உன்னை கொன்னே போட்டுருவாங்க, உனக்கு நான் லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன், நீ இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா நீ இங்க இருந்து உயிரோடு போக மாட்டேன், செத்து போனமாதான் போவ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் மிஸ்டர் கோமே தெரியாம ஹீரோமே அவனோட கையை முறுக்கிட்டு உன்னால முடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற ஸ்டெப் மாம் உடனே கோமாய் ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரு எவனே தெரியாது, இவனை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோ உடனே இன்னும் சீனே ஓபன் ஆகல, அதுக்குள்ள எதுக்கு நீங்க இப்ப கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோட்டை கழட்டிட்டு அந்த இரும்பு ராட வச்சு எல்லாத்தையும் அடிக்கலான்னு சொல்லி போறா. இத பாக்குற டாமுமே, என்னடா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கியா, இன்னைக்கு அவனோட தோலை உரிச்சு எனக்கு மாலையா போட்டுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மாஃபியாவோட லீடர், அதாவது சென், அவன் வந்துட்டு இருக்கான். டாம் உடனே சென்ன பார்த்தோன்னா, எங் மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்க சென்ன அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ கிட்ட வந்து என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கான். ஹீரோட கசின் தான் இந்த சென்னு. ஹீரோ சென்ன பார்த்துட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், டே நீ தானடா மெசேஜ் பண்ண, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஷாக் ஆயிட்டு அவனோட மொபைல் எடுத்து பாக்குறான். நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணலடா, ஆனா என்னோட போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க போல, அவங்க பேரும் கூட டிகேன்னு கேள்விப்பட்டேன், எப்படிதான் ஹேக் பண்றாங்கன்னே தெரியல, இன்டர்நேஷனல் ஹேக்கரா இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு யாராவது டிகேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே டிகேவா, யார் அது, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டிகேங்கிற ஹேக்கர் வேற யாரும் இல்லைங்க, அந்த கிம் குட்டி தான். அவன் பார்க்கதான் இவ்வளவு குட்டியா இருக்கான், ஆனா அவன் சூப்பரா ஹேக் பண்ணுவான். இப்ப கூட ஹீரோவோட சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் தான் இந்த சின்ன வந்து குட்டி பையன் அனுப்பி வச்சிருப்பான். ஹீரோமே சரி இந்த ஹேக்கர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம், இப்போ இங்க வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்னமே, அண்ணா நீங்க எங்கே இருங்க, இவங்கள நான் அடிச்சு தம்சம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். சின்ன கூவமா, யாரோட தோலை உரிச்சு யாரடா மாலை போடுறது, இன்னைக்கு உன் தோலை உரிச்சு நான் மாலை போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாக்குற டாவுமே யோசிக்கிறான், ஒருவேளை ஹீரோ தான் மிஸ்டர் கூவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் பம்ப ஆரம்பிக்கிறான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதோ இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிளேம் பண்றான். ஹீரோ உடனே ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குழந்தைகளோட அம்மாவை பிளேம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் சிஸ்டர் உடனே, ஓ உங்களையும் விட்டு வைக்கலையா, இவ உங்களையுமே ஸ்டடிஸ் பண்ணிட்டாளா, என்னோட அக்கா இந்த விஷயத்துல நல்லா கிளியரா இருப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலே தெரியல, குழந்தைய பத்திட்டு வந்து நின்னா, இப்போ உங்களையும் கரெக்ட் பண்ணி உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காளா, உங்களுக்கு வேற நல்ல பொண்ணே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப் மம்மி, ஆமா இவளை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க விசாரிச்சீங்களா, இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை போய் வந்து உங்க குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின், நீங்களாம் என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப் மம் உடனே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க வந்துச்சு, அதுதான் இவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தா, இவளுக்கு எத்தனை குழந்தை இருக்குதோ யார் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு எத்தனை குழந்தைதான் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டெப் சிஸ்டர் உடனே, பாருங்க உங்களுக்கே உண்மையா இல்ல, இவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், உண்மையை சொல்ல அந்த குழந்தைங்க 2 பேரும் யாருன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, அது நான் தத்தெடுத்து வளர்த்த குழந்தைதான், அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இதுக்கப்புறம் அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நீ என்னமோ சொல்ற, நான் அதை நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, இங்க பாருங்க இங்க 2 குழந்தைங்க இருக்கு, இந்த 2 குழந்தைகளுமே என்னோட குழந்தைதான், என் குழந்தைகளோட அம்மா ஹீரோயின் தான், அவளை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அவங்க எல்லாத்தோட நாக்கையை வெட்டி போட்டுருவேன்,
புரிஞ்சுதானே சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவ ஒரு கேவலமானவ, அவெல்லாம் உயிரோடு இருக்கவே தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியுமே கத்தி எடுத்து கொலை பண்ணலாம்னு சொல்லி வரா. ஹீரோ உடனே அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவளை தள்ளி விட்டுறா. இத பார்த்தோன்னே சென் வந்து ஸ்டெப் சிஸ்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். பயத்துல டாம் அங்க இருந்து ஓடியே போயிடுறான். எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சென் வந்து ஸ்டெப் மாமா பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் இங்க நில்டன் போட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை இங்க இருந்து போக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸ்டெப் சிஸ்டர் உடனே பல்ல காட்டிட்டு, என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா, நாங்க போய் இவகிட்ட நில்டன் பண்ணி மன்னிப்பு கேட்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்டெப் மாமே, ஆமா இவன் என்கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருப்பா தெரியுமா, நான் போய் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக ஹீரோயின் உடனே அவங்க ஸ்டெப் மாமோட முடிய பிடிச்சிட்டு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்கிட்ட இருந்து எழுதி வாங்கினீங்கல்ல அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்தாகணும், எங்க அம்மாவோட செயினும் எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா உங்களை இங்கே கொண்டு பறிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்டெப் மாம் போட்டு சப்பு சப்பு நிறைய ஸ்டெப் மாமே பயந்து, ஐயோ என்னை விட்டுருமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான், நான் உன்கிட்ட என்னோட உயிரை பிச்சையை போட சொல்லி கேக்குறேன், ப்ளீஸ் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவ போட்டிருக்க செயினை கழட்டி, இந்த உங்க அம்மாவோட செயின் நீயே வச்சுக்கோ, எங்க அம்மாவை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே செயினை வாங்கிட்டு, என்கிட்ட இருந்து அடிச்சு என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கினீங்கல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை என்னோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அவங்களுமே நாங்க கண்டிப்பா மாத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. கின்குட்டி உடனே ஹீரோவை பார்த்துட்டு, அப்பா நீங்க அந்த பேட் கைஸ் எல்லாம் அடிச்சு துரத்திட்டீங்க, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையுமே கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, எனக்கு 5 குழந்தை பிறந்த விஷயத்த நான் ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, நான் அந்த விஷயத்த சொன்னா ஒருவேளை ஹீரோ என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பையன் கிம் கிட்ட தான் கால் பண்ணி, பாபியும் ஜின்னியும் வீட்டுல வச்சு நல்லா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், லில்லி பாப்பா, கின்குட்டி எல்லாருமே வந்து ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்திருக்காங்க. ஹீரோ சொல்றா, நீ ரொம்ப நிறைய ஒர்க் பண்ற, நீ எல்லாத்தையுமே நல்லா எடுத்து வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே, ஏன் உனக்கு இந்த டிஷ் எல்லாம் பிடிக்கலையா, ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்மே, இல்ல எனக்கு இந்த டிஷ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ லில்லி பாப்பா வந்து எல்லாத்தையுமே வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயின் கொஞ்சம் மெதுவா சாப்பிடு, ஏன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது லில்லி பாப்பா உடனே, அம்மா இந்த ஃபுட் எல்லாம் வந்து கிம்மானாக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயின் தத்து எடுத்து வளர்த்திருக்க பையன் தான் வந்து கிம்மன் நினைச்சிட்டு, சரி உனக்கு என்ன ஃபுட் வேணாலும் எடுத்துட்டு போ, உன்னோட கிம்மனாக்கு கொடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு லில்லி பாப்பாவுமே, அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுக்கறான். ஹீரோயினுக்கு இவங்க எல்லாம் சாப்பிடும் போது அவங்களோட மத்த குழந்தைகள்லாம் ஞாபகம் வருது, அவங்களையுமே விட்டுட்டு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சடனா கின் உடனே, நான் கொஞ்சம் வெளில போய் உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா வெளில போறா. ஹீரோமி அவன் எதுக்கு வெளில போய் உட்காந்து சாப்பிடறான்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல அவன் எப்பவுமே வெளில போய் ஒரு கார்னர்ல தான் உட்காந்து சாப்பிடுவான், அது அவனோட ஹேபிட், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் என்னன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போறான். கிம் என்ன பண்றான்னா அந்த ஃபுட்டை கொண்டு வந்து கிம் கிட்ட கொடுக்கறான். இவங்க 2 ட்வின்ஸ் தானே, 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கிம் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த பக்கம் வரான். ஹீரோ கிம்ம பார்த்துட்டு கிண்ண நினைச்சிட்டு, என்னப்பா நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, வா நம்ம அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். கிம் மனசுக்குள்ளே அப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோ உடனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூப்பிட கிம் உடனே கைய தட்டி விட்டுட்டு, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாவே பேசுறான். ஆனா கின்குட்டி பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூடா ஹீரோ கிட்ட எப்பயுமே பேசினது கிடையாது. ஹீரோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவன் ஒரு கார்னர்ல தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினவே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து கிம் இல்ல கிம்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்த உடனே ஹீரோ சொல்றான், நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன், நீ தத்து எடுத்திருக்குன்னு சொன்னல அந்த குழந்தைகளெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு முன்னாடி இன்னும் 2 நாள்ல என்னோட பாட்டியோட பர்த்டே இருக்குது, நீ எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின்மே முழிக்கிறா, ஐயோ என்ன பண்றது நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான், என்னோட குழந்தைகளை நான் அந்த பர்த்டே பார்ட்டில அனௌன்ஸ் பண்ண போறேன், நீ கண்டிப்பா குழந்தைகளை கூப்பிட்டு பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினாலையும் இந்த விஷயத்த மறக்க முடியல, அதனால அவளுமே சரி வரேன்னு சொல்லிடுறா. பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் 5 குட்டீஸுமே கூப்பிட்டு வந்திருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து
உள்ள போறதுக்கு முன்னாடி 5 குட்டீஸுமே ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாருங்க, நான் உள்ள வந்து கின்னையும் லில்லியும் தான் கூப்பிட்டு போறேன். கிம், நீ தான் வந்து பாபியும் ஜின்னையும் பத்திரமா பாத்துக்கணும். அம்மா சீக்கிரம் இந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சோன்னு வெளில வந்துருவேன். நீங்க இங்க இருந்து விளையாண்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 மட்டும் உள்ள கூப்பிட்டு போறா. பாபி உடனே கிம் கிட்ட, அண்ணா ஏன்னா அம்மா நம்மள மட்டும் உள்ள கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எனக்கும் உள்ள போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிம் குட்டி சொல்றா, அப்பாக்கு 2 குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான்ப்பா நம்மள உள்ள கூப்பிட்டு போல, நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன உடனே, இருந்தாலும் அண்ணா எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கிம்முமே சரி உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அங்க பின்னாடி வழியா கூப்பிட்டு போறான். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஜின் குட்டிக்கெல்லாம் அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான ஃபுட் இருக்கு, எனக்கும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, பாபுமே ஆமா நானா இந்த மாதிரி ஒரு ஃபுட் எல்லாம் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பாட்டி வந்துட்டு, யார் நீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டிய பார்த்தோன்னே இவங்க ஒரு டோர் மேலதான் ஏறி நின்று இருப்பாங்க. அவங்க டக்குன்னு கீழே விழுகுறாங்க. பாட்டி பிடிக்கலான்னு போக பாட்டியுமே அங்க கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஹீரோ கேக்குறான், பாட்டி நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாட்டி உடனே, டே அந்த 3 பசங்க கீழே விழுந்தாங்கல்ல அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ டாக்டருமே அந்த குட்டி பசங்க 3 பேருமே நல்லாதான் இருக்காங்க, பக்கத்து ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே ஷாக் ஆகி, இன்னும் 3 குழந்தைகளா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டியுமே ஆமாடா 3 குழந்தைங்க, அதுல சப்பியா ஒரு பையன் பார்க்க அப்படியே ஒண்ணு மாதிரியே இருந்தான், எனக்கு தெரிஞ்சு அதுவும் உன்னோட குழந்தையா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோமே சரி பாட்டி நான் போய் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி சிறிய ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த 3 குட்டீஸுமே பார்த்துட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிம் சொல்றான், சாரிமா எங்கனால தானே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆச்சு, நாங்க நீங்க சொல்றத கேட்டிருக்கணும், தப்பெல்லாம் என்னோடதான், நீங்க என்ன மட்டும் பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம், சரி வாங்க ஹீரோ உங்களை எல்லாம் பாக்குறதுக்குள்ள நான் இங்க இருந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோ அந்த குட்டீஸ் இருக்க ரூம் போய் ஓபன் பண்ணி பாக்குறான். அப்போ அந்த இடத்துல நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோ நர்ஸ் கிட்ட கேக்குறான், இந்த ரூம்ல 3 சின்ன பசங்க இருந்தாங்கல்ல அவங்க எங்கன்னு சொல்லி கேட்க, நர்ஸ் சொல்றாங்க, அந்த பசங்களோட அம்மா வந்து இப்பதான் கூப்பிட்டு போனாங்க, அவங்க உங்க பசங்களா, என்ன நீங்க பொறுப்பே இல்லாம இருக்கீங்க, உங்க வைஃப் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, நீங்க ஒரு ஹஸ்பண்டா வந்துட்டு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் நர்ஸ் வந்து, உங்க பையன் உங்களோட ஐடி கார்டை இங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட ஐடி கார்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கிம்மோ லில்லியும் ஒரே கிளாஸ்ல தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லில்லி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பையன் வந்து வேணுட்டே லில்லியோட முடிய பிடிச்சு எடுத்து லில்லி கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கான். கிம் உடனே அந்த பையன் கிட்ட, எதுக்கிட்ட என்னோட தங்கச்சியோட முடிய பிடிச்சு இழுத்த, அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பையன் ரொம்பவே திமிரா பேசுறான், நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே லில்லிக்கு கோவம் வந்து அந்த பையனை கீழே பிடிச்சு தள்ளி விடுறா. தள்ளி விடுறப்போ அந்த பையன் கையில இருந்த ஆப்பிள் வந்து அந்த ஷூ மேல பட்டு ஷூ அழுக்காயிருச்சாமா. அந்த பையன் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். உங்க அம்மா நேத்து தான் இந்த ஷூவை எனக்கு புதுசா வாங்கி கொடுத்தாங்க, இதோட விலை என்னன்னு தெரியுமா, நீ இதை அழுக்கு பண்ணிட்ட, உங்க அம்மா 1 மாசத்துக்கு சம்பாதிப்பாங்கல்ல அந்த காசை வச்சு கூட இந்த ஷூவை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து மட்டமா பேசிட்டு இருக்க அந்த பையன். லில்லி குட்டிக்கு செம கடுப்பாயி, எங்க அம்மா பத்தி எதுவும் பேசுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையன் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மா கிளீனிங் சர்வீஸ் பண்றவங்க தானே, நம்ம ஸ்கூல்ல கூட சம்மர்ல வந்து கிளீன் பண்ணாங்கல்ல, உங்க மேல ஒரே நாட்டம் அடிக்கும், நீங்க 2 பேரும் புவர் சைல்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ கிம் சொல்றா, எங்க பாரு எங்க அம்மா வந்து திருடல, பொய் சொல்லல, யாரோட பணத்தையும் கொள்ள அடிக்கல, எங்க அம்மா கிளீனிங் சர்வீஸ் பண்ணி எங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, அதை இதுக்கு நீ இப்படி குறைச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையன் சொல்றான், நான் அப்படிதான்டா பேசுவேன், ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, நீங்களாம் எங்களுக்கு கீழதான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி குட்டிய பிடிச்சு இழுத்துட்டு உன்கிட்ட ஒரு பொம்மை நைஃப் இருக்கு அதை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்னோட கால்ல அந்த ஆப்பிள் பட்டு அழுக்காயிருச்சு, நீ இதை நக்கி கிளீன் பண்ணி கொடு, இல்லாட்டி உன்னோட தங்கச்சியோட மூஞ்சில நான் கோடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். கிண்ண அப்படியே கிளீன் பண்ணி விடுற மாதிரி போயிட்டு லில்லியா அவன் பக்கம் இழுத்து வச்சுட்டு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறான். அந்த குட்டி பையனுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு, என்னைய நீ தள்ளி விட்ட, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது அங்க கிளாஸ் டீச்சர் வந்துடுறாங்க. இவங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க,
அந்த பையன் உடனே பாருங்க டீச்சர், இந்த லில்லியும் கிம்மும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்ன பிடிச்சி இந்த கிம்ம தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ லில்லி சொல்றா, டீச்சர் அவன் போய் சொல்றான், அவன் தான் ஃபர்ஸ்ட் என்னோட முடியை பிடிச்சிருத்தான், அதுதான் கிம் அண்ணா கேட்டதுக்கு என்னோட மூஞ்சில கத்திய வச்சு கோடு போட்டுவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தான், இப்போ அவன் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கிம் சொல்றான், ஆமா பையன் தான் தப்பு பண்ணா, எங்க அம்மாவும் கூட இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீச்சர் உடனே அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அந்த பையன் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீங்க 2 பேரும் தான் அந்த பையன் கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிம் சொல்றான், டீச்சர் அவன் தான் தப்பு பண்ண, நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இவன் நல்லா படிக்கிற பையன், இவனோட பேரண்ட் நம்ம ஸ்கூலுக்கு 2 மில்லியன் பணம் டொனேட் பண்ணிருக்காங்க, உங்க அம்மா இந்த ஸ்கூலுக்கு என்ன டொனேட் பண்ணிருக்காங்க, இல்ல அவங்கனால என்னதான் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து குட்டிஸ பார்க்க ஸ்கூலுக்கே வந்துட்டான். அங்க இருக்க டீச்சருமே நீங்க கேட்ட பையங்க இங்கதான் படிச்சிட்டு இருக்காங்க, இதுமே இங்க கூட பிறந்தவங்க வந்து வேற கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் தான் ஆனா டிஃபரெண்ட் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. லில்லி குட்டியும் கிம்மும் அண்ணா நம்ம மாட்டிக்கிட்டோமானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம் சொல்ற, நீ கொஞ்சம் அமைதியா இரு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நேரா கிம் கிட்ட வந்துட்டு, அன்னைக்கு ஹோட்டல்ல நீ தானே கார்னர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த, எனக்கு அப்பவே தெரியும் நீ கிம் இல்ல கிம்னு அப்படின்னு சொல்லும் போது குட்டி பையன் கேக்குறா, எப்படி நானு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, அப்பா வேணா உன்னை லேட்டா பாத்துருக்கலாம், இருந்தாலும் நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க அப்பா தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டீச்சர் வந்து பக்கத்துல இருக்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, லில்லியும் கிம்மும் இந்த மாதிரி இந்த பையனை புலி பண்ணாங்க, இவங்க 2 டிசி கொடுத்து இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லில்லி சொல்றா, என் அண்ணா எந்த தப்புமே பண்ணல, நாங்க இதுக்கு டிசி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த டீச்சர் உடனே ஓவர பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க அந்த பையன் இந்த பையனை புடிச்சு தள்ளி விட்டதுல இந்த பையனுக்கு அடியெல்லாம் பட்டுச்சு, இவனோட மென்டல் ஹெல்த் தானே பாதிப்படையும், அது மட்டும் இல்லாம இவங்களோட பேரண்ட் நம்ம ஸ்கூலுக்கு 2 மில்லியன் பணம் கொடுத்திருக்காங்க, நம்ம இந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து டீச்சருமே வந்து கிம்ம பார்த்துட்டு, இங்க பாரு நீ படிக்கிறதுலயுமே புவரா தான் படிக்கிற, உங்க அம்மா இது வரைக்கும் 1 பைசா கூட டொனேஷன் கொடுத்ததே இல்ல, நீ இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த பையன் கிட்ட நீ சாரி கேளு, அப்பதான் இந்த ஸ்கூல்ல நீ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த பையனுமே டேய் உடனே மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்ல டீச்சருமே நீ சும்மா மன்னிப்பு கேட்க கூடாது, இவன் கிட்ட மில்டன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே தப்பே பண்ணாம என்னோட குழந்தைக்கு எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டீச்சர் உடனே மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவங்க யாரா இருப்பாங்க, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, இந்த பையனோட அப்பா அம்மா நம்ம ஸ்கூலுக்கு 2 மில்லியன் பணம் கொடுத்திருக்காங்க, ஆனா இவங்க எதுவுமே கொடுத்தது இல்ல, ஆனா இவங்க ஐடென்டிட்டி என்னன்னு தெரியலையே, நம்ம இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. டீச்சர் உடனே இருங்க நான் இந்த கிம்மோட அம்மாக்கு கால் பண்ணி வர சொல்றேன், வந்து டிசி வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிம் சொல்றா, இதுல எங்க அம்மா விழுக்காதீங்க, எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க பையனுமே ஆமா ஆமா அவங்க அம்மாவை கால் பண்ணி வர சொல்லாதீங்க, அவங்க எங்கேயாவது இருந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க அம்மாவோட வேலைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே அந்த டீச்சருமே பல்ல காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த புள்ளி பாயோட அம்மா வந்து என்னடா ஆச்சு இதுக்கிட்ட என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையன் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். பாருங்கம்மா நீங்க எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தீங்கல்ல அந்த ஷூல கரையாக்கிட்டாங்க இவங்க, அது மட்டும் இல்லாம என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த புள்ளி பையனோட அம்மாவுமே 2 குட்டீஸுமே பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பையனை கீழே தள்ளி விட்டுருப்பீங்க, 2 பேருமே நீலன் பண்ணி என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லாட்டி நான் உங்களை சாகுற வரைக்கும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாயிருது, யாரோட பிள்ளைகளை யார் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த புள்ளி பையனோட அம்மா உடனே ஃபர்ஸ்ட் நீ யாரு, அவங்க 2 பேரும் என்னோட பையனை புள்ளி பண்ணாங்க, அதுக்கு நான் லெசன் எடுத்துட்டு இருக்கேன், நீ இந்த விஷயத்துல தலையிடாம இங்க இருந்து வெளில போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ குட்டி பையன் உடனே எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கு, எனக்கும் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, நான் இங்க வரும்போது உங்க அம்மா பத்தி விசாரிச்சுட்டு தான் வந்தேன், உங்க அம்மா ஒரு கிளீனிங் லேடி தானே, நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ யாரு கூடயோ அஃபேர்ல இருந்து பண்ணி குட்டி போற மாதிரி உங்களை எல்லாம் பெத்து போட்டு வச்சிருக்கா, நீங்களும் ஒரு கேவலமான பொறுப்பு தானே, உங்களுக்கு உங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஹீரோ சொல்றான், நான் தான் உங்களோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடியுமே சரி ரொம்ப வசதியா போச்சு, உங்க பசங்க 2 பேத்தையுமே வந்து மில்டன் பண்ணி என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுவேன்
அவங்க வந்தா இங்க பெரிய ரணகலமே ஆயிடும். அவங்க மிஸ்டர் கு கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இதை கேக்குற ஹீரோமே என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நானுமே அதே கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இத பாக்குற அந்த லேடியுமே ஹீரோவை நோட் பண்ணிட்டு, இவன் போட்டிருக்கதெல்லாம் வந்து பிராண்டட் மாதிரிதான் தெரியுது, ஆனா கண்டிப்பா இது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். இவன் அந்த ஆபீஸ்ல ஏதோ கிளர்க் மாதிரி போஸ்ட்ல தான் வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவளே யோசிச்சுக்கிறா. அவ சொல்றா, நீ எப்படினாலும் அங்க வேலை பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் உன்னை விட சீனியரா இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள மரியாதையா அவனோட குழந்தைகளை மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லாட்டி உன்னை அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க மேனேஜருமே வந்து கால் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நான் மிஸ்டர் குவா பார்க்க போறேன், அவங்கள மீட் பண்றப்போ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட வாங்கிட்டு போகணும், அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இல்லாட்டி உங்க பசங்க இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லில்லிக்குட்டி உடனே ஹீரோ பார்த்துட்டு, அப்பா நம்ம போறா இருந்தா இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணுமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லடாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த புள்ளி பையனோட அப்பா வந்துட்டு, இதுதான் என்னோட பையனை புள்ளி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க வர ஹீரோ உடனே கை பிடிச்சிடறான். இப்போ அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா, இவங்க நினைச்சா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த புள்ளி பையனோட அப்பா கேக்குறாங்க, இவன் அந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுமே ஆமா அந்த ஆபீஸ்ல ஏதோ கிளர்க் மாதிரி வேலை பாக்குறான் போல, இவனை ஃபயர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பைத்தியக்காரனுமே ஹீரோ பத்தி தெரியாம, இங்க பாரு உன் பசங்க என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீயுமே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நாளைக்கு உன்னை வேலையில வச்சிருப்பேன், இல்லாட்டி நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து 2 குட்டீஸ் கிட்டயுமே, இங்க பாருங்க நீங்க தப்பு பண்ணாம யாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க கூடாது, உங்களுக்கு நான் லெசன் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பையனோட அப்பாவை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு நான் வெறும் 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள என்னோட குழந்தைங்க கிட்ட நீங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி இருந்த இடம் தெரியாம நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பைத்தியக்காரனுமே, யார் நீ, என்னையே மிரட்டுற அளவுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த லேடியுமே, அந்த குழந்தைகளோட ட்ரெஸ் பாருங்களேன் எப்படி இத்து போன துணி மாதிரி இருக்கு, கண்டிப்பா அவங்க பணக்கார வீட்டு பசங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனுமே, ஆமாப்பா இவங்க கொண்டு வர ஃபுட் எல்லாமே லோ கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பா அவங்க பணக்காரங்களே கிடையாது, அவங்க புவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இருக்க டீச்சருமே, ஆமா இதுக்கு போட்டு துணியை தான் போட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கிம் உடனே அவங்க அப்பா பார்த்து சொல்றான், அப்பா அம்மா எங்களுக்கு முடிச்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இது வரைக்கும் எங்களை பசியில வாட வச்சதே கிடையாது, எங்களுக்கு தேவையான ஃபுட்டு எஜுகேஷன் கிளாத் எல்லாத்தையுமே எங்க அம்மா பிரிச்சு கொடுத்தாங்க, நாங்க ரொம்பவே சந்தோஷமா தான்ப்பா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோமே, என்னோட குழந்தைங்க கிட்ட இருந்து நல்ல விஷயத்த கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே பிஏக்கு கால் பண்ணி மேனேஜரை வேலையை விட்டு தூக்க சொல்லிடுறான். இத பாக்குற மேனேஜருமே, என்ன சீன் போட்டுட்டு இருக்கான் பாரு, இவன் யாருன்னே தெரியல, இவன் என்ன வேலையை விட்டு தூக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவரா ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஓவரா நடிச்சிட்டு இருக்கத பார்த்தோன்னா பிஏ கிட்ட சொல்றான், இதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து எந்த ஆபீஸ்லயுமே வேலை பார்க்க முடியாத மாதிரி அவனுக்கு பிளாக் மார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அந்த பைத்தியக்கார குடும்பம் எல்லாமே சிரிக்க ஆரம்பிக்குது. இவன் பாரு என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன வேலையை விட்டு தூக்க போறானாமா, இப்படி என்ன வேலையை விட்டு தூக்க முடியும், எங்க தூக்குடா, உன்னால முடிஞ்சா வேலையை விட்டு தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த புள்ளி பையனோட அப்பாவுக்கு கால் வருது, இந்த மாதிரி கோ ஆபீஸ்ல இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம், இதுக்கப்புறம் உங்களால எந்த ஆபீஸ்லயுமே ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இதை கேட்டோன்னா ஹீரோ முன்னாடி நில்லன் பண்ணி அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நாங்க பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையுமே வந்து ஹீரோ காலில் வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டு இருக்கான். ப்ளீஸ் பாஸ் தயவு செஞ்சு என்ன வேலையில எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குட்டி பையனுமே கிம் கிட்டயும் லில்லி பாப்பா கிட்டயும் சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ கிம் சொல்றான், எங்க அம்மா கிளீனிங் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நீங்க ரொம்பவே தப்பா பேசுனீங்க, எங்க அம்மா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு நம்ம கண்டிப்பா வந்து மரியாதை கொடுத்தே ஆகணும், எங்க அம்மா செய்யற வேலையும் ஒரு மரியாதையான வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோடனே, என் பசங்க சொல்றத கேட்டீங்களா, இனியாவது மத்தவங்க பூரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புள்ளி பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை இங்க பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அனுப்பிச்சு விட்டுறான். அப்போ அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த விஷயம் தெரியாத டீச்சர் உடனே பிரின்சிபல் கிட்ட, பாருங்க இவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உடனே இந்த பசங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. பிரின்சிபலுக்கு ஹீரோ தான் வந்து கூன்னு தெரியும் போல, அவன் உடனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. டீச்சருமே, சார் நீங்க இதுக்கு இவங்களை
மாதிரி ஒரு பிச்சைக்காரங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, இவங்கள ஸ்கூல்ல விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்துல இருக்க டீச்சர் உடனே அந்த டீச்சரை அடிச்சுட்டு இவங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத, உன்னோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை வெளில துரத்தி விட்டுறான். பிரின்சிபலுமே வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க ஹீரோ சொல்றான், பணத்தை பார்த்து எப்பவுமே எஜுகேஷன் வரக்கூடாது, எஜுகேஷனுக்குன்னு ஒரு தனியா மரியாதை இருக்கு, தயவு செஞ்சு டீச்சருக்கு எஜுகேஷன் என்னன்னு சொல்லி கொடுங்க, இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் புவரா இருக்கவங்கிட்டயும் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வார்ன் பண்றான். பிரின்சிபலுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து 2 குட்டீஸ் கிட்டயுமே சாரி கேக்குறான், அப்பா கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், இதுக்கப்புறம் யாருமே உன்னை புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிம் சொல்றா, அப்பா நான் உங்களை தப்பானவங்க நினைச்சேன், இப்பதான் எனக்கு புரியுது நீங்க தப்பானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, உன் அப்பா கண்டிப்பா வந்து கேட்டவங்களா இருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் அப்பா உன்னை பெஸ்டா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளில வந்துட்டு சரி நீங்க 2 பேரும் படிங்க, நான் உங்களை ஸ்கூல் முடிஞ்சோன்னு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ மனசுக்குள்ளே குழந்தைகளை அவன் நல்ல விதமா தான் வளர்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. கால்ல ஹீரோயின் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோமே ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு முன்னாடி பி கிட்ட குழந்தைகளை பத்திரமா இங்க வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா ஹீரோயினை வந்து அவங்களுடைய ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் மாமும் வர சொல்லி இருப்பாங்க. அதாவது அவங்களோட அம்மாவோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கினாங்க இல்லையா, அதை தரதுக்காக தான் ஹீரோயினை வர சொல்லி இருக்காங்க. ஹீரோயினுமே அந்த சொத்தெல்லாம் வாங்குறதுக்கு தனியா வந்திருக்கா. இதை பாக்குற ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் ஐயோ தனியா வந்து இப்படி எங்க கிட்ட மாட்டிக்கிட்டியே, உன்னை இவங்க காப்பாத்துறதுக்கு அந்த கூமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுக்குள்ள கூப்பிட்டு ஹீரோயினா அடிக்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அவங்க கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து அவங்க 2 பேருமே ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பதான் வந்து ஹீரோக்கு கால் பண்ணிருப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத பாக்குற ஸ்டெப் சிஸ்டருமே அந்த போனை எட்டி வச்சிடுறா. என்ன அந்த கூ வந்து உன்னை காப்பாத்தவன் நினைச்சிட்டு இருக்கியா, நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்மே எதுக்காக நீ இப்படி பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து ஹீரோயினோட பிளட் கொஞ்சம் எடுத்துக்கிறா. ஹீரோயின் உடனே எதுக்குடி என்னோட பிளட் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, இந்த பிளட் எதுக்குன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல. நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐநால வந்து பெரிய ஃபண்டை வந்து ஹீரோயின் பேருக்கு வந்து மாத்திருப்பாங்க. ஹீரோயினே அம்மா எதுக்குமா என் பேர்ல இவ்வளவு பெரிய ஃபண்டை சேஞ்ச் பண்றீங்க, நீங்களே அதை வச்சுட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இந்த ஆர்ஃபனேஜ்ல வர ஃபண்ட் எல்லாம் நான் உன் பேருக்கு வர மாதிரி தான் சேஞ்ச் பண்ண போறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீயும் என்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நீ மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு டௌரியா நான் நம்ம கம்பெனி எழுதி வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே வைக்கப்படுறா. அம்மா எனக்கு இப்ப 18 வயசு தான் ஆகுது, இப்பவே எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மாவுமே சொல்றாங்க, நீ என்னோட வாரிசு, என்னோட சொத்து எல்லாமே நான் உன் பேர்ல வர மாதிரி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல வந்து ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்து உன்னோட பேருக்கு ஃபண்ட் வரப்போகுது, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது தெரியுமா, ஆனா உன்னோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே உன் பேருக்கு வர மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கா, அதை உன்கிட்ட இருந்து ஆட்டை போடதான் நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவோட லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஃபண்டோட டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் வந்து ஹீரோயின் மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. அந்த லாயர் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு டைம் தான் பாத்திருப்பாங்க, அதனால ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த லாயர் வந்து ஃபண்ட் எல்லாம் ஹீரோயின் பேருக்கு போற மாதிரி தான் அவங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் உடனே அந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டு ஓ இவ்வளவு பணம் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவ உடனே லாயர் கிட்ட நான் தான் வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. லாயர்னே கொஞ்சம் டவுட்டா பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு டைம் ஹீரோயினா பாத்திருப்பாங்க இல்லையா, அதை வச்சுட்டு நீங்க தான் ஹீரோயினா, உங்க ஃபேஸ் பார்க்க அவங்களோட ஃபேஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவளுமே நான் இப்பதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன், எங்க அம்மா இறந்து போன உடனே நான் என்னோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நியூவா ஒரு லைஃப வாழ்நாள் முடிவு பண்ணேன், அதனாலதான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது லாயர் யோசிக்கிறாங்க. சரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கேரக்டருமா இப்படி மாறும், ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, லாயருக்கு இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க உடனே இந்த டாக்குமெண்ட்டை நாங்க 1 மந்த்துக்கு அப்புறம் தரோம், அதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், அப்பதான் இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்காக தான் இப்ப ஹீரோயின் கிட்ட பிளட்டும் எடுத்திருக்காங்க. இவளோட பேர்ல அந்த ரிப்போர்ட் எடுத்த மாதிரி
எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த ஃபண்டை இவங்க பேர்ல மாத்திக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் அங்க இருக்கிற அடியாள் கிட்ட எல்லாம் இவ இருக்குது எனக்கு எப்பவுமே ஆபத்து தான், பேசாம இவளை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை சொல்லிடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயின் அடி வாங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து காப்பாத்துறான். நீ எதுக்கும் பயப்படாத, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் என்னோட வாழ்க்கையில நான் வாழ விட மாட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் எப்பயுமே உன் கூட சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றா. ஹீரோ ஹீரோயினோட ஸ்டெப் மம்மியும் ஸ்டெப் சிஸ்டரையும் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன்ல, அப்பயும் நீங்க ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வந்துட்டு கொலை பண்ணலான்னு பாக்குறீங்களா, உங்களுக்கு என்ன என்னோட கையால சாகணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட ஸ்டெப் மம் உடனே நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா விசாரிச்சீங்களா, அவகிட்ட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் உன்னோடது நீ எப்படி நம்பிட்டு இருக்க, இதெல்லாம் கண்டிப்பா உன்னோட குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினோட ஸ்டெப் மம்ம சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஸ்டெப் சிஸ்டரும் வந்து ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வர அதுக்குள்ள ஹீரோயின் காலை வச்சு அவளை கீழே தள்ளி விட்டுறாங்க. அவ பொத்துன்னு விழுந்து கிடக்குறா. ஹீரோயின் அவளுடைய ஸ்டெப் சிஸ்டர் பார்த்துட்டு இந்த பாரு உனக்கு நான் லாஸ்டா ஒரு டைம் வார்ன் பண்றேன், எங்க அம்மா எனக்கு எழுதி வச்ச சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு அது மட்டும் இல்லாம இப்ப ஃபண்ட்ல இருந்து எனக்கு மணி வரப்போகுது இல்லையா, அதையும் என் பேர்ல மாத்தி வைக்கிறேன், ஏன்னா அதெல்லாம் எனக்கு சேர வேண்டியது, நான் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிஸ்டர் உடனே கோவமா திட்ட ஆரம்பிக்கிறா. நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும், நான் எதுவுமே பண்ண முடியாது, உங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்கல்ல, இப்போ நீயும் செத்து போக போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லிட்டு வரா. ஹீரோயின் தடுத்துட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து வெளில போக சொல்றா. ஹீரோயினோட ஸ்டெப் மாதிரியுமே வெளில எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஒரு இரும்பு ராடை எடுத்து வச்சுட்டு அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறா. நானுமே சரி போனா போகட்டும்னு பொறுமையா சொல்லி பார்த்துட்டே இருக்கேன், ஆனா நீ என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுடைய ஸ்டெப் சிஸ்டர் பண்ண கொடுமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திட்ட, உன்னால்தான் 18 வயசுல நான் 5 குழந்தைகளுக்கு அம்மாவான, தனியா இருந்து அந்த 5 குழந்தைகளையும் வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் பாட்டுக்கு என் வழியில போனாலும் சும்மா சும்மா வந்து நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இன்னைக்கு என்ன கடத்தி என்ன கொலை பண்ணவே தெரிஞ்சுட்ட, என்னோட 5 குழந்தைக்கு அனாதாச்சுன்னா என்ன பண்றது, நீயே வந்து என் குழந்தைகளை பாப்ப, நான் உனக்கு என்னடி பண்ண, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோட கசின் ஷென் வந்து இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோமே எதுக்கு இதெல்லாம் நீ இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, டிகே அந்த ஹேக்கர் இருக்காங்கல்ல அவங்கதான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிட சொல்றாங்க, அவங்க ஹீரோயினோட பெரிய ஃபேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த டிகேக்கு எப்படி ஹீரோயினை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளை ஒரு மாடி ஏஜ்ல வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா எனக்கு பயமா இருக்கு, என்ன கீழே ஏதோ தள்ளி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இப்போ உனக்கு பயம்னா என்ன நான் காட்டுறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன எவ்வளவு எல்லாம் கொடுமைப்படுத்தின, அதனால நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பார்த்திருப்பேன் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றா அக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களோட தங்கச்சி தானே, என்ன ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு போக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க ஒன்னும் இல்ல யார் மன்னிப்பா, நீ ஒரு விஷ ஜந்து, இங்க பாரு நான் 1ல இருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள நீயே கீழே வந்து செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சின்ன இதை பாத்துட்டு இருக்காங்க. சரி ஹீரோயின் வந்து இதெல்லாம் உண்மையா பண்ண மாட்டாங்க, அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்து 2 பேருமே ஷாக்கா பாத்துட்டு இருக்க. கீழே ஸ்டெப் சிஸ்டர் காட்டுறாங்க, அவ உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு வேணா லைட்டா கால் மட்டும் உடைஞ்சிருக்கும், ஏன்னா இது ரொம்ப ஹைட்லாம் இல்ல, ஒரு மீடியமான ஹைட்ல தான் கீழே விழுந்திருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீ கீழே தள்ளி விட மாட்டோம்னு நினைச்சேன், பரவாயில்ல நல்ல போல்டான பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே அந்த இரும்பு ராடை வச்சு ஹீரோவை பார்த்துட்டு பாத்தீங்களா நான் எவ்வளவு போல்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு நான் குழந்தைகளை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஹீரோட கசின் உடனே டிகேன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க ஹீரோயினுமே டிகேவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை வாங்கி பேசுறாங்க. இத பாக்குற ஹீரோமே கசின் கிட்ட என்ன நடந்துட்டு இருக்கீங்க, அந்த டிகே இதுக்கு ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கசின் சொல்றா எனக்கு என்னப்பா தெரியும், அந்த டிகே தான் வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்கு ஹீரோயின் வந்து டிகே கிட்ட பேசுறத பார்த்து ஜெல்லஸ் ஆகுதா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நீ ஓவரா பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பரோட காட்டி மிரட்டிட்டு இருக்கான். கால்ல யாருங்க நீங்க, எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த டிகே வந்து அம்மா அப்படின்னு சொல்றது கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறான். கிம் குட்டி சொல்றா அம்மா நான் தான் டிகேங்கிற பேர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் தான் பேசுங்கிற மாதிரி காட்டிக்காதீங்க, நீங்க அப்படி மெதுவாவே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத கேக்குற ஹீரோயுமே எதுக்குடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது கிம் குட்டி சொல்றா அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க,
நான் ஹீரோவோட ஒரு மிஸ்டீரியஸான எம்ப்ளாயி தான். அப்பா கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு நானும் தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்குட்டியுமே அம்மா நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, சரி வாங்க நம்ம எதுவும் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே பேசி முடிச்சுட்டு செங் கிட்ட போனை கொடுக்க செங்கோடமே அண்ணி டிகே உங்ககிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே அவசியமா உங்களுக்கு என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமா நீ என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்க சென்னுமே அண்ணி நீ ஏன் அண்ணி இப்படி என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான் உனக்கு டிகேவை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எனக்கு அவங்கள 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், நான் அவங்கள அப்ராட்ல மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற ஹீரோவுமே டவுட்டாவே பார்த்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சரி நான் வீட்டுக்கு போறேன், எனக்காக குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே நானுமே வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயினே வேற வழி இல்லாம ஹீரோயினே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. ஹீரோ வந்துட்டு குட்டி பசங்க சாப்பிடுறதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு தெரியாதவங்க யார் ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டிஸுமே வார்ன் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே என்ன புசுக்குன்னு தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த குழந்தைகளோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அது எதுவுமே கேட்காம கிம் குட்டிய திட்ட ஆரம்பிக்கிறா. நீ தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அண்ணா, நீ தானே அவங்களுக்கு நல்ல எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும், நீயும் அவங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்ட கிம் குட்டியுமே சாரிமா இதுக்கப்புறம் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி குட்டியுமே சாரிமா இதுக்கப்புறம் யார் எது கொடுத்தாலும் நாங்க வாங்கி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இங்க பாருங்கம்மா அப்பா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் நாங்க இன்னும் சாப்பிடாம தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் எடுத்து கையில கொடுக்கறான். ஹீரோயின் அந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்டு ஓ இதுல ஸ்பைசி ஃபிளேவர் வந்திருக்கா, நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லையே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுமே பாக்குறா என்னடா இவ குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா லாஸ்டா நான் உங்களுக்கு ஒரு டைம் வார்ன் பண்றேன், யாராவது தெரியாதவங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டீஸ்மே சரி அம்மா இதுக்கப்புறம் யார் என்ன கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே சரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல. குட்டி சொன்னமே இல்லம்மா நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே பசங்களா உங்களுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்ல குட்டீஸ்மே குஷியாயி அதை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றான் பேசாம குழந்தைங்க எல்லாம் இந்த வீட்லயே இருக்கட்டும், இந்த சின்ன வீட்டுல குழந்தைங்க எப்படி 5 பேரும் இருப்பாங்க, நான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான லைஃப கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாகுது. அவ உடனே திட்ட ஆரம்பிக்கிறா இத்தனை வருஷமா நாங்க அந்த வீட்டுலதான் இருந்து வாழ்ந்துட்டு வந்தோம், இதனால என் குழந்தைங்க என்னதுல குறையா இருந்துட்டாங்க, கண்டிப்பா என்னோட குழந்தைகளை நான் உங்களுக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இல்ல நீ என் குழந்தைகளை பிச்சைக்காரங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்க, நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹை கிளாஸான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துருது. நான் என் குழந்தைகளுக்கு நல்லதா சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன், என்னால ப்ரூவ் பண்ண முடியும், என் குழந்தைகளை என்னால நல்லா பாத்துக்க முடியும், நீங்க என் குழந்தைய என்கிட்ட இருந்து திருடுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனுமே நான் தான் இந்த குழந்தைகளோட அப்பா, நான் நினைச்சா இந்த குழந்தைய என்கிட்ட வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவளுமே ஓ நீங்க இப்ப இப்படி பேசுறீங்களா, இவங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க என்கிட்டதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ உடனே குழந்தைகளை பார்த்துட்டு பசங்களா உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன வாங்கலாம், ஏதாவது நல்ல ஃபுட்டா வாங்கி தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க டிஸ்மே ரொம்ப ஹாப்பி ஆகி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் பாத்தியா குழந்தைகளுக்கு என் கூட இருக்கதா சந்தோஷம், நான் தான் இனிமேல் குழந்தைகளை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே குழந்தைங்க கிட்ட ஓப்பனாவே கேட்க ஆரம்பிக்கிறா பசங்களா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க, அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லாட்டி அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கிம்மா உடனே முதல்ல அம்மா எனக்கு உங்க கூட இருக்கணும் தான் ஆசை, நீங்க தான் நல்லா கேர் பண்ணி பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை பாக்குற லில்லி பாப்பாவே நானுமே அம்மா கூட தான் இருப்பேன், ஆனாலும் அப்பாவுமே நல்லவங்க தான், அப்பாவும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க, எனக்கு 2 பேத்துல யாரை சூஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகுது. குட்டியுமே எனக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க குழந்தைகளுக்கு அப்பாவும் தேவை அம்மாவும் தேவைன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதனால ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து குழந்தைகளை வளர்க்கலாம், நீங்க என்கிட்ட இருந்து குழந்தைகளை எப்பயுமே பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டீல் போட்டுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அவங்களுடைய ஃபேமிலி லாயரை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த லாயருமே வந்து ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான்
அந்த சைனாலே நம்பர் 1 ரிச் லேடியா இருக்காங்க. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயினை அவனோட ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ கேக்குறான், நீ தான் இப்ப இந்த சைனாலே நம்பர் 1 பணக்காரி, நீ எதுக்கு என்னோட ஆபீஸ்ல இன்டர்னா வேலை பார்க்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது, அதனாலதான் உங்க ஆபீஸ்ல ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே சரி எல்லாம் உன்னோட முடிவுதான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே ஆபீஸ்க்குள்ள தான் வந்துட்டு இருக்கா. அப்போ இன்னொரு பொண்ணுமே வந்து இன்டர்னா ஜாயின் பண்ண வந்திருக்கா. இவங்க 2 பேருமே ஒரே நல்ல இன்டர்னா ஜாயின் பண்றாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மெங்கு. அவ ஹீரோயினை பார்த்தோன்னா, சீ என்னடா இவ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, பார்த்தாலே நாட்டு போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. அங்க இருக்கிற மேனேஜருமே வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு புதுசா இன்டர்னா ஜாயின் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் அந்த மெங்கையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே வரா. ஹீரோவை பார்த்தோம் எல்லா எம்ப்ளாயுமே வந்து கோ வந்திருக்காங்க, அதிசயமா கோ எதுக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜருமே இதை பார்த்துட்டு, பாஸ் என்ன பாஸ் சடனா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, இல்ல நான் சும்மா தான் வந்திருக்கேன், இங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டே சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே புரியுது ஹீரோ வந்து இவனை பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து ஹீரோ போனதுக்கு அப்புறம் காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல, இப்போ இங்க வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மெங்கு வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவ பாரு எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கா, ஹீரோ வந்துட்டு மெங்க பக்கம் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இது மெங்கு காரிலுமே விழுகுது. அதனால அவளுமே சரி நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், அப்பதான் எல்லாரும் இந்த ஆபீஸ்ல நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஓவரா சீனை போட ஆரம்பிக்கிறா. மேனேஜருமே வந்து மெங்க ரொம்பவே தாங்குறாங்க. ஹீரோனை பார்த்துட்டு என்னமா நின்னுட்டு இருக்கா, அங்க ஏதோ ஒரு சேர்ல போய் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணி ஆகணும், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நான் இந்த கம்பெனில இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், இதுல நிறைய ஃபைல்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல மேனேஜரோடமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் கொடுக்குற ஒர்க்கை நீங்க பண்ணுங்க, என்ன இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின்மே எதுவும் சொல்லாம எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜர் பாத்தீங்கன்னா மெங்குக்கு எந்த ஒர்க்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மேனேஜர் உள்ள போன உடனே இவங்க எல்லாரும் வந்து மெங்குக்கு ஐஸ் வைக்கிறாங்க. நீங்க போட்டுக்க ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் எங்க வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவதான் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி நினைச்சிட்டு அவளுமே ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ வராங்க. இதை பாக்குற மேனேஜருமே, நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இல்ல ஹீரோ வந்து இங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்க இன்டர்னுக்கு வந்து ஃபுட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுக்குதான் நான் ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மேனேஜர் நினைச்சுக்கலாம் மெங்குக்கு தான் வந்து ஹீரோ வந்து ஃபுட் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கான்னு நினைச்சிட்டு, அதோ அந்த பொண்ணு தான் நியூவா இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட பிஏ உடனே, இந்தாங்க பாஸ் உங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட் கொடுக்குறா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க மெங்கு மனசுக்குள்ளே கற்பனை கோட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டா. நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கனால ஹீரோ என்ன பார்த்தோன்னு லெவல்ல விழுந்துட்டாங்க போல, அதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே மனசுல கோட்டை கட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. வேலை பார்க்கறதுக்கெல்லாம் ஓவரா பேச ஆரம்பிக்குதுங்க. நான் தான் சொன்னேன்ல நம்மளோட பாஸுக்கும் இந்த மெங்குக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு, பாரு அவளுக்கு சாப்பிடறதுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேக்குற மெங்குமே ஒவ்வொரு சீனை போட்டுட்டு ஹீரோட பி கிட்ட ஃபுட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதை சாப்பிடுறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை அனுப்பி வச்சிடறா. அவ டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணா அங்க இருக்கிற எம்ப்ளாய் எல்லாம், பாரு ஃபுட் எவ்வளவு ரிச்சா இருக்குன்னு, ஹீரோ டாப் செஃப் வச்சு சமைக்க வச்சிருப்பாங்க போல, இந்த பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் ஓப்பனாவே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, உனக்கும் பாஸுக்கும் என்ன சம்பந்தம், உனக்காக லஞ்ச் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே, இல்ல நானும் பாஸும் கொஞ்சம் க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்கா. இந்த மெங்கு திமிர் பிடிச்சவ சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்கு தெரிஞ்சு நீ ரிச்சான ஃபுட் எல்லாம் சாப்பிடறதுக்கு சான்ஸே இல்ல, நான்
உன் கூட என்னோட லஞ்சை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு வேணா நீ சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு கொடுக்க ஹீரோயின் உடனே இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா. கேட்டோன்னு மெங்குக்கு செமைய கடுப்பாகுது. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி எல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப தான் திமிரு, இங்கே போய் ஃபுட்டை ஷேர் பண்றா, ஆனா அவ பாரு வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவங்க பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டியா, ஹீரோயின் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பொண்ணுமே பாஸ் நான் ஹீரோயினுக்கு நீங்க ஃபுட் கொடுத்ததா சொல்லிட்டேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னே ஹீரோ அவங்களோட பர்சனல் பிஏ பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வெறும் ஃபுட்டு மட்டும் தானே கொடுத்துட்டு வர சொன்னேன், நான் கொடுத்தேன்னு எதுக்கு சொல்லியிருக்கா இவ, ஹீரோயின் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லியிருக்கா, நீங்க இப்படி பண்ணிருக்கிறத பார்த்தா ஹீரோயின் என்னதான் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிஏ உடனே பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, உடனடியா போய் மேடம் கிட்ட இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன லீனா நான் மெங்குன்னு ஒருத்தவங்க கிட்ட தானே ஃபுட் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ உடனே அவங்க பிஏ பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான், என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மெங்கு வந்து ஹீரோயின் கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கா, நான் யாருன்னு தெரியுமா, ஹீரோட ரெக்கமெண்டேஷன்ல நான் இந்த கம்பெனிக்கு வந்தவ தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யா அளந்து விட்டுட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோயின் இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கிற, நீயும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்தானே வந்திருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோவோட பிஏ வந்து உள்ள வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே இந்த மெங்கு உடனே மிஸ்டர் கு கிட்ட சொல்லிருங்க இந்த ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கு, அவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பிஏ சொல்றாங்க, இந்த லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு இல்ல, நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், பாஸ் உடனடியா அந்த லஞ்ச் வாங்கிட்டு வந்து குப்பை தொட்டில வீச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெங்க இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் மறுபடியுமே காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னவா இருக்கும் ஒருவேளை இவ கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. மெங்க உடனே இல்ல அந்த பொண்ணு ஏதோ தெரியாம வளரிட்டு போயிட்டு இருக்கா, கண்டிப்பா ஹீரோ எனக்கு மறுபடியுமே லஞ்ச கொடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஹீரோனுக்கு சிரிப்பு வந்துருது, அவங்க உடனே இவளை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்க. மெங்குக்கு செமையா கோவம் வருது, எதுக்கடி என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஏன் வாயி நான் சிரிக்கிறேன் உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க மெங்க உடனே கடுப்பாய் ஹீரோயினை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வர அப்போ மேனேஜர் தான் ஸ்டாப் பண்றாங்க. மேனேஜர் மெங்க கிட்ட எதுக்கு மேடம் நீங்க அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நினைச்சா அவங்கள ஒரு செகண்ட்லயே ஃபயர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாயி என்ன ஃபயர் பண்ண போறீங்களா, நான் என்ன தப்பு பண்ண, எதுக்காக என்ன ஃபயர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க மேனேஜர் ரொம்பவே திமிரா பேச ஆரம்பிக்கிறாங்க, நான் இந்த ஆபீஸோட மேனேஜர், நான் நினைச்சா இந்த வேலையை விட்டு தூக்கவே முடியும் எந்த ரீசனும் இல்லாம, இந்த ஆபீஸை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினே என்னால இந்த ஆபீஸை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேனேஜர் உடனே செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மேனேஜர் உடனே என்ன நீ தான் இந்த சைனாலே பெரிய பணக்காரியா, ஓமா நீ வேற, இந்த சைனால ரிச்சஸ்டான லேடியோட வாரிசு இன்னும் கண்டுபிடிக்கல, இப்ப நீ அந்த பொண்ணா இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே விஷயம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வர மேனேஜர் உடனே ஹீரோயினை பத்தி ஓவரா ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இந்த பொண்ணு சரியாவே வேலை பண்றதில்ல சார், இந்த பொண்ணை ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே நான் அந்த பொண்ணை ஃபயர் பண்ண வரல, உங்களை தான் ஃபயர் பண்ண வந்திருக்கேன், நீங்க அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு தூக்கிடுறான். இது பாக்குற மேனேஜருமே பாஸ் நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ அவங்களோட செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை வேலையை விட்டு தடுத்து விட்டுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வார்ன் பண்றான், யாராவது ஹை போஸ்ட்ல இருந்தா ஓவரா ஆடக்கூடாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போறான். ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பாட்டி ஹீரோ பார்க்க வந்திருக்காங்க. பாட்டி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீயும் ஹீரோயினும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே பாட்டி இன்னும் நாங்க மேரேஜ்க்கு ரெடி ஆகல, நானும் ஹீரோயினும் குழந்தைகளுக்காக தான் இப்போ ஒன்னா இருக்கோம், நான் ஃபர்ஸ்ட் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணோம், அவ அதை அக்செப்ட் பண்ணுவாளா இல்லையானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டி உடனே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, நீ உனக்கு 30 வயசு ஆகுதுடா, இப்படா நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நம்ம ஃபேமிலில எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு 5 குழந்தைங்க வேற இருக்கு, நம்ம ஃபேமிலில எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும், ஹீரோயினை சீக்கிரமா மேரேஜ் பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோமே சரி பாட்டி நான் ஹீரோவை மேரேஜ் பண்ற விஷயமா
நான் அவகிட்ட பேசுறேன். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பாக்குறதுக்கு ஹீரோ வந்து கூப்பிட்டு போறான். பாட்டி குழந்தைங்களை எல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் இந்த வீடு நிறைஞ்சு போய் சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ ஹீரோயினா மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேட்டோன்னே ஹீரோமே பாட்டி எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம், இவங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, எனக்கும் உனக்கும் தெரியும்பா, ஆனா உன்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்றது? அவங்க பேசும்போது நம்ம இந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டணும்ல, அதுக்காக முன்னக்கூட்டே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்றேன். எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் குட்டி இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன பாட்டிக்கு அம்மா மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆபீஸ் முடிஞ்சு வந்த உடனே குழந்தைகளை பாக்குறா. குழந்தைகள் எல்லாம் வந்து ஹீரோ கூட உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. இல்லக்குட்டி ஹீரோனை பார்த்த உடனே அம்மா நீங்க வந்துட்டீங்களா, அப்பா பாருங்க எங்க எல்லாருக்குமே கதை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே ஹீரோ கூட வந்து படுத்துக்கிறா. ஹீரோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கதை சொல்லி எல்லாத்தையுமே தூங்க வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல கதை சொல்லிட்டு ஹீரோவுமே தூங்கிடுறான். ஹீரோயினோட கனவுல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தோண ஹீரோயின்மே தூக்கத்துல இருந்து பதறி போய் முழிக்கிறா. இதை பாக்குற ஹீரோமே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோடவே இல்ல ஒன்னும் இல்ல, நான் என்னோட பெட்ரூம்ல போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஹீரோயின் மனசுக்குள்ளே நமக்கு இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோமே வெளில வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, வெக்கப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோடவே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா, இல்லாட்டி நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் ஆபீஸ்ல உன்னை யாராவது புள்ளி பண்ணா உடனே என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சரின்னு சொல்றா. அவன் சொல்றான், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு சமய கோவம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, நீ என்ன என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீ என்னோட ஸ்டெப்மெண்ட் சொன்னதை வச்சுதான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, அந்த 5 குழந்தைகளுமே உன்னோட குழந்தை தான், நீங்க இருந்து போ, உன்னோட மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு வெள்ள தள்ளி விட்டுட்டு அங்க இருக்க டேபிள அவ காலை இடிச்சுக்கிறா. பார்த்தோன்னே ஹீரோ பதறி போய் ஹீரோயினுக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே கொஞ்ச நேரத்துல சமாதானமாயிட்டு சாரி நான் கொஞ்சம் கோவப்பட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே பரவாயில்ல, யாரா இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க, ஆனா நான் உன்னால சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லல, என்னோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வாய் அடைக்கதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும்னு நான் சொன்னேன், எனக்கு உன்னால எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ போன உடனே ஹீரோயின் இதை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. வாஷ்ரூம்ல 2 பொண்ணுங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெங்கு ஹீரோவை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் காதலுமே விழுந்துருது. ஹீரோயின் அதனால மெங்கு கிட்ட வந்து கேக்குறா, என்ன நீயும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க மெங்கு உடனே எதுக்கு இவ்வளவு சுத்தமா கேக்குற, நானும் ஹீரோவும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நீ இந்த மாதிரி கத்தி எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேக்குற ஹீரோயின்மே இது இம்பாசிபிள், நீ போய் தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், உனக்கு என்ன பார்க்க பொறாமையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல டவுட் வந்த உடனே அவ ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போலாமான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ ஹீரோயின் கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கான். ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிருப்பான், பாஸ் உங்களையும் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயும் பத்தி காசி போயிட்டு இருக்கு, நீங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோ நினைச்சுக்கிறான் ஹீரோயினும் இவனும் பத்தி தான் எல்லாருமே காசி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான். அவன் பிஏ கிட்ட நம்மளோட லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்க பிஏமே பாஸ் நீங்க அவங்களை கேர் பண்ணி பாத்துக்கிட்டாலே போதும், தன்னால அவங்களுக்கு உங்க மேல லவ் ஃபீல் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடு, உன்னோட ஹெல்த் நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் நீங்க ஃப்ரீ டைம்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெங்க மனசுல நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து மெங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு ஹீரோ மெங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. ஹீரோ மனசுக்குள்ள அவளை பத்தி தான் கேக்குறேன்னு நினைச்சிட்டு உனக்கு என் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் புரியல. ஹீரோயினுமே பாக்குற என்னடா கேக்குறாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மெங்க பாக்குறா. அவ ஹீரோயினும் ஹீரோவும் சாப்பிடுறத போட்டோ எடுத்து
எடுத்து வச்சுட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண நினைக்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா இவ. ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கிறப்போ இந்த மெங் வந்து அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கதான் ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரா. மெங் ரொம்ப உரிமையா ஹீரோ கிட்ட இவதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்கறா. ஹீரோயின் மனசுக்குள்ள இவங்க 2 டேட்டிங் பண்றதை நம்ம எதுக்கு பார்க்கணும், எதுக்கு இவ நம்மள இங்க எழுதிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. மெங்கோ மனசுக்குள்ள ஹீரோயினை வச்சுதான் நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. மெங்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நினைச்சிட்டு வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மெங் வந்துட்டு அவளோட காலை வச்சுட்டு ஹீரோவோட காலை உரச ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் தான் இதை பண்றா நினைச்சிட்டு குஷி ஆயிடுறான். ஹீரோயினுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் எதிர்த்து கீழே பார்க்க மெங்கு ஹீரோவோட காலை உரசிட்டு இருக்கத பாத்துறா. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிருது. அவன் உடனே எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா இவ இப்ப கோவமா போறாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. அப்பயுமே இவன் காலை யாரோ உரசுற மாதிரி இருக்கு. அப்பதான் இவனுக்கு புரியுது இவ்வளவு நேரம் மெங்குதான் இருந்து காலை உரசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ மெங்கு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் அவங்க 5 குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மெங்கு பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. உனக்கு ஆல்ரெடி 5 குழந்தைங்க இருக்கு, இருந்தாலும் நீ ஹீரோவை செடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா, இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் நல்லவ கிடையாது, அவளுக்கு 5 குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே நீ என்ன ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, இனி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ ஹீரோயினை ஃபாலோ பண்றது எனக்கு தெரிஞ்சுன்னா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். மெங்குமே எதுவும் பேசாம கோவிச்சுட்டு அங்க இருந்து போக பெரிய மெங்கு கோவமா போறத பாத்துறான். ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சு பாஸ்ன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே உனக்கு இந்த மந்த் சேலரி கட்டுடா, நீ சொன்ன மாதிரி தான் நான் ஹீரோயின் கிட்ட கேரிங்கா இருந்தேன், ஆனா அவ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா என்கிட்ட பிஹேவ் பண்றா, ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ பிஏ சொல்றான் பாஸ் எனக்கு தெரியும் மெங்குக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவ உங்களை லவ் பண்றா, நீங்க அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, அதை பாக்குற ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகும், அப்போ ஹீரோயினுக்கு உங்க மேல லவ் வர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோமே இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏக்கு சேலரிய டபுளா கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பிஏ ரொம்ப குஷி ஆயிடுறான். ஹீரோ அந்த மெங்கு கூட தான் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பிஏ போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் ஹீரோயினுக்கு சென்ட் பண்ண. மெங்கு தான் எப்பன்னு காத்துட்டு இருப்பாளே, இப்போ ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி சான்ஸ் கிடைச்சோன்னா ஹீரோ கிட்ட எனக்கு ட்ரிங்க் பண்ணது ஒரு மாதிரி இருக்கு, என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே அவளை ஒரு ரூமுக்கு அனுப்பி வச்சிடறான். அந்த கேப்ல ஹீரோ வந்து பிஏக்கு கால் பண்ணி எடுத்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அப்பதான் குழந்தைகளுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பா. பிஏ அனுப்பி வச்ச வீடியோவை ஹீரோயின் பார்த்ததா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஓ நீ இப்ப அவ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த வீடியோவை எல்லா குட்டீஸுமே பாத்துறாங்க. கிம் உடனே அம்மா யாருமா அந்த லேடி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க தூங்குங்க, அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. கிம் சொல்றான் அம்மா நீங்க எங்க போறீங்க, நானுமே உங்க கூட வரேன், அப்பாவோட லைஃப்ல எந்த லேடியுமே வர விட்டுறாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே என்னோட குழந்தைகளுக்கு ஸ்டெப் நம்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கியா நீ, ஒன்னு வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவும் மெங்கும் ரூம்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மெங் வந்து ஹீரோ நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு சொல்லி பாக்குறா. அப்ப ஹீரோ கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு நினைக்கிறியா, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் என்னைய பத்தி தான் ஆபீஸ்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, நம்ம 2 ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு, நீ தான் எனக்கும் உனக்கும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருக்க, இதோட நிறுத்திக்கோ, இல்லைன்னா நான் இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு வெளில போலான்னு வரப்போ அந்த ரூமுக்கு வெளிலதான் ஹீரோயின் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம குழந்தைகளுக்காக நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ டோரை ஓபன் பண்ணோன்னே ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்தோன்னு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போக ஹீரோ கேக்குறான் இங்க எதுக்காக வந்த, யார பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த ரூம்குள்ளதான் மெங்குமே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து மெங்கு முன்னாடியே சொல்றா எனக்கும் மெங்குக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத,
நான் வேணும்ட்டே ஒண்ணு ஜெலஸாக்க தான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சொல்றா எனக்கு ஒன்னும் ஜெலஸ் ஆகலையே, நான் சும்மா குழந்தைக்காக தான் வந்தேன், நீங்க குழந்தைக்கு ஏதாவது ஸ்டெப் மேம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றா நீ என்ன அப்படி நினைச்சுக்கிட்டியா, நான் வந்து ஒன்னே குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னதான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான். அந்த ரூம்குள்ளதான் மெங்குமே உட்கார்ந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க பாருங்க மெங்கு இருக்காதுன்னு போல அப்படின்னு சொல்ல, மெங்கு இதை கேட்டோன்னு கடுப்பாக இங்க இருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோ ஹீரோயினும் அந்த நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் முடிச்ச உடனே சரி என்னை விடுங்க நான் ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே நான் தானே அவனோட ஆபீஸோட பாஸ், நான் வேணா உனக்கு இன்னைக்கு லீவ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஹீரோயினுமே வெக்கப்பட்டுட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் யார் பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோட எக்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. நான் உன்னை பார்க்க தான் சைனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கூட இருக்க எம்ப்ளாயி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியல. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல 2 கேர்ள்ஸ் பேசிட்டு இருக்காங்க. மெங்கு ஹீரோ வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கல்ல, அப்ப இதுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் நல்ல பொண்ணே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுறா. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது மெங்கு இந்த மாதிரி ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு தனியா கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீ தான் எல்லாத்துக்கிட்டே இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ உடனே கத்தி கூப்பாடு போட ஆரம்பிக்கிறா. பாருங்க பாருங்க என் பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ணதும் இல்லாம இப்போ என்னையே அடிக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே நீங்க ஃபயர் பண்ணிடுறான். ஹீரோ அங்க இருக்க எம்ப்ளாய் கிட்ட எல்லாம் ஹீரோயின் என்னோட ஃபியான்சி, அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைகளுக்கு இவதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை கிஸ் பண்றான். அடுத்து ஹீரோ ஹீரோயினை நேரா வந்து பாட்டி தான் பார்க்க வந்திருக்காங்க. பாட்டி நாங்க மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. குட்டீஸ்மே எழுந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஐ ஜாலி, அப்பாவும் அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிம் மட்டும் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா என்னாச்சு நீ மட்டும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்றது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அவன் சொல்றான் அப்பா நீங்க உண்மையிலேயே அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்க அம்மாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பான். அதை எல்லாத்தையுமே வந்து கிம் பாத்துறான். அவன் அதை போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட நான் உனக்காக தான் சைனாக்கு வந்திருக்கா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றான் எனக்கு இப்ப மேரேஜ் ஆக போகுது, எனக்கு 5 குழந்தைங்க இருக்கு, என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் வீட்டுல ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு அவங்க எக்ஸ் கிட்ட இருந்து கால் வர அவங்க உடனே வெளில பேச போயிடுறாங்க. உள்ள வந்து பாக்கும்போது ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லாம அவங்க எக்ஸ பாக்க போறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் முடிச்சு பாக்குறா. ஆக்சுவலி அவ தூங்கி இருக்க மாட்டா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நோட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க எக்ஸ பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவ என்ன பண்ணிருப்பானா அவளோட கையை கட் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஹீரோ உடனே பதறி அடிச்சுட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வெளில தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் வெளில வந்து நிக்கிறா. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு எதுக்காக நீங்க என்ன ஏமாத்துனீங்க, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா இங்க பாரு இவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோட எக்ஸுக்கு கான்ஷியஸ் வந்த உடனே சாரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல, அதனாலதான் சூசைடுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வீட்டுல அவங்களோட திங்ஸ் குட்டிஸோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளில போறதுக்காக. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்றான். என்னை விட்டு போயிடாத, அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான், அதை உன்கிட்ட சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா எனக்கு உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும், நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணிக்கோ, பாட்டி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, நானும் என் குழந்தைகளும் எதுக்கு உனக்கு டிஸ்டர்பன்ஸா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லில்லிக்குட்டி ஹீரோ பார்த்துட்டு அப்பா நீங்க ரொம்பவே கெட்ட அப்பா, நீங்க பொய் சொல்றவங்க, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் குட்டியுமே ஹீரோ பார்த்துட்டு ஆமா நீங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறான். அப்போ கிம் தான் வந்து அவங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அம்மா நம்ம அப்பா சொல்றத ஒரு டைம் லிசன் பண்ணி பார்க்கலாம், அப்பா என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல,
நம்ம அந்த ஆண்டி கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. லில்லிக்குட்டி வந்து ஹீரோவோட எக்ஸ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா, உங்களுக்கு அடிபட்டா நீங்க அவங்கள கூப்பிடாம எதுக்காக எங்களோட அப்பாவை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ கிம் சொல்றான், அப்பா இவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லப்பா, சும்மா உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க உங்களையும் அம்மாவையும் பிரிக்கதான் பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட என்ன இந்த பையன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, எனக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லை, எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிம் குட்டி சொல்றா, அப்பா அவங்க போய் சொல்றாங்க, அவங்க ரிப்போர்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துட்டு, என்ன இத்தனை பேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கிம் குட்டி டாக்டரை பார்த்துட்டு, நீங்க உண்மையை சொல்லுங்க, இவங்களுக்கு நிஜமாலுமே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோட எக்ஸ் உடனே டாக்டரை பார்த்து சிக்னல் கொடுக்க, டாக்டருமே ஆமா அவங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு இமிடியேட்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே ஹீரோ உடனே கிம் கிட்ட, ஆண்டி கிட்ட சாரி கேளு, டாக்டரே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு, நீ எதுக்கு இப்ப போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது கிம் சொல்றான், அப்பா நான் போய் சொல்லப்பா, அவங்க தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் எதுக்கு தப்பு பண்ணாம சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, கிம் எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா, உங்களாலதான் என் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், அவன் தான் சொன்னான்ல எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க என் பையனை சாரி கேட்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் அவன் இங்க ஓடி போயிட்டான், என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அவன் பிஏக்கு தான் கால் பண்ணி, கிம் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டான், அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கும் போது பிஏ சொல்றான், பாஸ் நீங்க இத்தனை நாளா தேடிட்டு இருந்தீங்கல்ல டிகேங்கிற ஒரு ஹேக்கர், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, அவங்களோட லொகேஷன் உங்க வீட்டை தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு அப்பதான் எல்லா விஷயமே கனெக்ட் ஆகுது. கிம் தான் வந்து டிகே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்னோட எக்ஸோட ரிப்போர்ட்டுமே வந்து ஹேக் பண்ணி பாத்துருப்பான், அவனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கிம் வந்து ஒரு பார்க்ல உட்காந்துட்டு சிஸ்டம் எல்லாம் எப்படி ஹேக் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வந்து கிம் குட்டிய கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நான் கிம் குட்டிய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடனே, நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம பையனை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு கால் வருது, நாங்க உங்க பையனை கிட்னாப் பண்ணிருக்கோம், உங்க பையன் உங்களுக்கு உயிரோட வேணும்னா 1 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே போனை வாங்கி கத்த ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர, ஆனா என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கிம் குட்டியை யாரு கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. கிம் குட்டிக்கு பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கிம் வந்து எல்லாத்தையும் லிசன் பண்றான். இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு, இவங்க ரெண்டு நம்ம அம்மாவை புலி பண்ணுவாங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் கிம் குட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சு கிம்ம காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அங்க வந்து பாக்கும்போது கிம் அங்க இருக்க மாட்டான், அவங்க வேற இடத்துக்கு ஷூட் பண்ணிட்டாங்க போல. அந்த இடத்துல கையும் சேரும் தான் இருக்கு. அப்போ அவங்க ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் பண்றாங்க, இது அவன் பையன் உனக்கு உயிரோட வேண்டாமா, நான் சொன்ன இடத்துக்கு காசு நீ மட்டும் தான் கொண்டு வரணும்னு நான் சொன்னேன், ஆனா நீ ஒரு படையை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் என் குழந்தை உங்ககிட்ட இருக்கதான்னு செக் பண்ணும், நீங்க ஃபர்ஸ்ட் என் பையன் கிட்ட போனை கொடுங்க, அவன் கிட்ட பேசினாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுமே குட்டி பையன் கிட்ட பேசுறதுக்கு போனை கொடுக்குறாங்க. அவன் உடனே ஹீரோயின் கிட்ட, அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா வந்து போனை டேப் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இருக்குது. இது ஹீரோக்கு புரிஞ்சிருது, குட்டி பையன் ஏதோ சிக்னல் கொடுக்கறான்னு சொல்லிட்டு குட்டி பையன் வந்து ஏதோ ஒரு நம்பர் தான் டேப் பண்றான்னு புரிஞ்சுட்டு, அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோட எக்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ரூம் நம்பர் தான். ஹீரோயினும் ஹீரோட எக்ஸ் தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோ கேக்குறா, என்னோட பையன் எங்க, என் பையனை நீ தான் கிட்னாப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போடுறா. ஹீரோமே சரி எதுவும் பேசாம ஹீரோனை வெளில கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோயின் வெளில வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்கா, அவ சொல்றத நீ நம்புறியா, என் குழந்தைய கடத்தி வச்சிருக்கா, ஆனா நீ உன் எக்ஸ் சொல்றதானே இப்பயும் நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினை சமாதானப்படுத்துறா, நான் அவளை நம்பல, சும்மா நம்புற மாதிரி நடிச்சேன், இப்பதான் நம்ம குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே அதை புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரையும் டாமியும் தான் பார்க்க வந்திருக்கா. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட்டு கொடுக்கறா. உடனே
அவங்களுமே பசியா இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவ சொல்றா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டாம் உடனே, இந்த குழந்தைய வச்சுதான் நாங்க பணம் பறிக்க ஐடியா பண்ணிருக்கோம், இந்த குழந்தையெல்லாம் அவன்கிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் குழந்தைய கிட்னாப் பண்ணிருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது டாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்ன பண்ணிருப்பானா, அந்த ஃபுட்ல பாய்சன் கலந்து வச்சிருப்பா. இதை சாப்பிட்டதுனால 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இவங்க 2 செத்து போய் கிடக்கிறத பாக்குறாங்க. அங்கேயுமே குட்டி பையன் இல்லைங்கிறத பார்த்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவோட எக்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. உன்னோட குழந்தை என்கிட்டதான் இருக்கா, எல்லாரும் மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வர சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் பதறி அடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட எக்ஸ் வந்து கிம் குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போக ஹீரோ வந்துட்டு குழந்தைய காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய சேவ் பண்ணிடுறான். ஹீரோட எக்ஸ் வந்து ஹீரோவோட ஷர்ட்டையும் பிடிச்சி இழுத்ததுல ஹீரோமே கீழே விழுந்துடுறான். ஹீரோவோட எக்ஸ் வந்து ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். ஹீரோ மட்டும் கோமால இருக்கான். அப்போ எல்லா குழந்தைகளுமே ஹீரோக்கு கான்சியஸ் வரணுங்கிறதுக்காக ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. லில்லிக்குட்டி வந்து அவ பண்ண டிராயிங் எல்லாம் காமிச்சு, அப்பா எனக்கு இந்த டிராயிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குப்பா, நீங்க என்ன ஏதாவது சொல்லி பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் குட்டியே ஹீரோ கிட்ட, அப்பா நான் தான்ப்பா டிகே, நீங்க இத்தனை நாள என்னதானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு முடிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட, நீங்க என்ன முடிச்சு பார்த்தவ நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கான்சியஸ் வந்துருது. இதை பாக்குற குட்டீஸ் எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, மேரேஜ் தான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்குது. குட்டீஸுமே ரொம்ப சந்தோஷமா பூவெல்லாம் தூவி ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். குட்டீஸ் எல்லாருமே அம்மா எஸ் சொல்லுங்க எஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோயின் எஸ்ன்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்து ரிங்க போட்டு விட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். எல்லா குழந்தைகளுமே வந்து கையை வச்சு கண்ணை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட குட்டி பசங்க கிட்ட எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அதுல கிம் குட்டியுமே தோக்கடிச்சிடறான். ஹீரோமே அப்ப நினைப்பா ஜெயிச்சு கோச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது கிம் உடனே, நீங்க பாவம் தான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லில்லி குட்டி, அப்ப நீங்க தான்ப்பா எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. அப்ப ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க எல்லா குழந்தைகளுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்குதுங்க. அப்ப ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்ல ஹீரோவை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பிறக்கும் போது உன் கூட இல்ல, ஆனா இந்த குழந்தைக்கு நான் உன் கூட இருப்பேன், நான் நம்ம குழந்தை எல்லாத்தையும் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தம்பி தங்கச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.